மாற்றங்கள், சிந்தனையில் ஒரு மாற்றங்கள், செய்கைகளில் மாற்றங்கள், உருமாற்றங்களும் முன்னேற்றங்களும் காணும்படியாய் கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு கூட்டங்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்றும் விசேஷமாய் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட இடைவெளிவீராக. உடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி இடத்திலே வரப்போகிறது இல்லை ஆண்டவரே. எதற்காக, எந்த நோக்கத்திற்காக வசனம் அனுப்பப்படுகிறதோ அது நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் திரும்ப போக போகிறது ஆண்டவரே. ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தாகமா வந்திருக்கிறாங்க, ஆசையா வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, பிரியமா வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நேற்றைய தினத்திலே கர்த்தர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றைய தினத்தில் கர்த்தர் கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதமான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இன்று விசேஷித்த விதத்தில் நம்முடைய தாசனை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறாங்க. கர்த்தர் நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் இடைபடுவீராக. தொடர்ந்து ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தொடர்ந்து அவர்களை துரிதமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதாக வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. வராத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை காலை ஆராதனையில் ஆண்டவரே விசேஷித்த விதத்தில் இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் காண போகிறோம். கர்த்தர் மகிமையாக எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் போகிறதுக்காகவும் கர்த்தரை எங்களை நடத்த போகிறதுக்காகவும் இப்பவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளை பாடல், நாளை ஆராதனை நடத்துகிற தலைவர்கள், இசைக்கிற வாசிக்கிற பிள்ளைகள், பேக்கப் சிங்கர்ஸ், ஆசிரியர், வேதம் வாசிக்க பிரசங்கிக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே நாளை எங்களுக்கு நாளையும் ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக இப்பவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து இந்த நாளில் இந்த ஆராதனைக்கும் இந்த கூட்டங்களுக்கும் விசேஷமாக எடுக்க போகிற காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கொடுக்கிற ஒவ்வொரு கரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒருபோதும் தரித்திரரானதே இல்லை ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தான் வசனம் சொல்கிறது. கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி கரங்கள் எப்பொழுதுமே கொடுக்கிறதாய் காணப்பட போவது. காரணம், கர்த்தர் அளவுக்கு அதிகமாக இவர்களுக்கு நீர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. பொருளாதாரத்திலே நேற்று எங்களோடு கூட பேசினது போல, உம்முடைய தாசனை கர்த்தர் உயர்த்தினது போல ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் சபையின் மக்கள் காணப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஒரு சிறு துளி தான், இது ஒரு துவக்கம் தான். வரும் நாட்கள் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களுக்காக ஆயிரங்களை கொடுக்கத்தக்கதானவர்களை கர்த்தர் எழுப்ப போவதற்காக இப்பவே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து மீதான நேரத்தினுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆவியானவர்களை வழி நடத்திவிடாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசிரஸ், நீங்க வந்து காணிக்கை எடுக்கலாம். வேற ஆர் யூ ஆசிரஸ்? சீக்கிரமாக இருக்கிறோம். ஆசிரியர் ஓடி காணிக்கை எடுக்கிறவர்களை நம்ம அறிவிப்பில் கேட்போம். நேற்று வந்தவங்க எத்தனை பேர்? நேற்று வந்தவங்களாம் கை எடுத்துங்க பாவம். பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. ரைட், நேற்று செய்தி அநேகரை மாற்றி இருக்கும். ரைட், இன்னைக்கு செய்தி இன்னும் கொஞ்சம் மாற்றலை, அப்படிதான் இருக்குனாக்கை இன்றைக்கு அதையும் கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 10:30 மணிக்கு தமிழ் ஆராதனை இருக்கும். பாஸ்டர் தான் பேசுவாங்க. நேற்று எத்தனை பேர் நீங்கள் யார் யார் கூட பேசலையோ எல்லாம் கால் பண்ணி விசாரிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. சண்டே யூத் மீட்டிங்லும் பாஸ்டர் சொன்னார். யூத் மீட்டிங்கில் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்து கால் பண்ணி சாரி கேட்டுருக்காங்க, கால் பண்ணி பேசியிருக்காங்க. பல நாளாக மன வருத்தத்தோடு கூட இருந்தவங்களுக்கெல்லாம் சரியாயிடுச்சு. சிலர் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருக்காங்க. ஒரு மாற்றம் வந்திருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமான காரியம். எப்போ நம்ம நன்மைக்காக மாற்றம் அடைகிறோமோ அது நல்ல சந்தோஷமான ஒரு காரியம். டர்ன் ஃப்ரம் பேட் டு குட். தேனியில் இருந்தாங்க, பொல்லாதூரில் இருந்தாங்க, மாறி மாறி வரும். ஆமென், ஹல்லேலூயா. இதான் ஒரு தேவையான ஒரு மாற்றம். சொல்லுங்க, தேவையான மாற்றம். தேவையில்லாத மாற்றங்கள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. தேவையான மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக 2 நாட்களும் நம்மளோட கூட தன் தாசன் மூலியமா பேசினார். ஒரு முகாந்திரம் இல்லாமல், எப்போ நான் சொல்ற ஒரு வார்த்தை, முகாந்திரம் இல்லாமல் தன் தாசன்களை கர்த்தர் இந்த மேடைக்கு கொண்டு வந்ததே கிடையாதுங்க. ரைட், விசேஷமாய் இந்த 4 நாட்கள், May 1st, 2nd, 3rd, நாளைக்கு 4th, இந்த 4 நாட்களும் பரலோகத்தில் கர்த்தர் இந்த சபை குறித்து ஒரு நினைவாக இருக்கிறார். ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்மை பற்றி தான். ஆமென். கர்த்தர் நம்மை பற்றி தான் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்றணும் தான் சித்தமாக இருக்கிறார். நம்மை முன்னேற்றம் அடையணும் தான் கர்த்தர் சித்தமாக இருக்கார். ஆகவே தான் அவர் தன்னுடைய தாசர்களை இங்கே அனுப்பி ஏற்ற வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நேற்று வராதவங்க இன்னைக்கு தான் வந்திருக்குன்னு சொல்கிற மாத்திரத்தை பேர் இருக்கீங்க.
நேற்று வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். கையில் வருத்துங்க. ரைட், ஓகே, ரைட். ஓ, நிறைய பேர் தான் இருக்கிறீங்க. ஓகே, ஓகே, குட். நீங்கள் போயிட்டு நாளைக்கு இன்னும் சில பேர் அழைச்சிட்டு வரணும். சரி, இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதல் முறையாக வந்திருக்கேன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தால் நாங்கள் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். இது anyone first time? ஒருவேளை நீங்கள் போயிட்டு சொல்லி யாரும் இல்லை, நாளைக்கு அழைச்சிட்டு வாங்க. அந்த காலத்தில் நமக்கு அம்மா அப்பாலாம் சின்ன பிள்ளைல அம்மா விசேஷமாக பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கைவீசு அம்மா, கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, ஒண்டியாத்திங்கலாம் கைவீசு. வரும்போது கைவீசிட்டு வர வேண்டாம், நாளைக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வரும். நாளைக்கு ஒருவரை நாளைக்கு செய்யலன்னா பாஸ்டர் கேட்டுருவாரேன்னு கால் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாளை ஃபுல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி கொண்டே இருங்க. Amen. We give all glory and honor to you, Lord. We are blessed by you, Lord. We are blessed in this meeting, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen. 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 நாளை காலை 10:30 மணி வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே. Praise God. பாஸ்டர் வால்டர் ராஜமணி அவர்கள் ஸ்ரீலங்காவில் ஜீசஸ் சேவ்ஸ் என்கிற ஊழியத்தின் ஃபவுண்டர், பிரசிடென்ட். அண்டு சிலருக்கு நான் 2-3 நாளாக அவருடைய உண்மையான அந்த கால், அந்த அழைப்பை பற்றி சொல்லவே இல்லை. அவர் ஒரு பாஸ்டர் மாத்திரமல்ல, 5-fold மினிஸ்ட்ரியில் 5 வித ஊழியங்களில் இஸ் அன் அப்போஸ்டல். ஒரு அப்போஸ்தல அழைப்பு பெற்றவர், அப்போஸ்தல ஊழியத்தில் இருக்கிறவர். அப்போஸ்தலர்கள் போகிற இடங்களில் சபைகள் உருவாக்கப்படும். ரைட். அப்போஸ்தலர்கள் போகிற இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்படும். அப்போஸ்தலர்கள் போகிற இடங்களில் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சபைகள் உருவாக்கப்படும். ரைட். தாங்களாகவே என்னமாக ஒரு பெயர் போட்டு அப்போஸ்தலன் சொல்லிக்கிறது இல்லை. அவங்க ஊழியத்தில் நம்ம காணுகிற அந்த விளைவுகள், தி எஃபெக்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆர் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி, ஒருத்தவங்களோட ஊழியத்தில் பார்க்கும்போது அதில் காணுகிற மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எந்த அழைப்பில் கர்த்தர் வச்சிருக்காருன்னு தெரிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு சபைக்கு பாஸ்டர் தான். இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச், இஸ் த பாஸ்டர் ஆஃப் த சர்ச், பட் இஸ் அ கால் ஆஃப் அன் அப்போஸ்டல். அப்போஸ்தல அழைப்பு பெற்ற ஒரு தேவ மனுஷன் நம்ம மத்தியில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ரைட். இந்த 2 நாள்லேயே நிறைய காரியங்கள் செட்டில் ஆயிடுச்சு. ஆமென். நிறைய ஹார்ட்டில் இருந்த இஷ்யூலாம் சில பேருக்கு அப்படியே காணா போயிடுச்சு, மறைஞ்சே போயிடுச்சு. நல்லா தெளிவாக இருக்கீங்க. தெளிவாக இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் பேர் சொல்லலை பாஸ்டர், இன்னைக்கு தெளிவடைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். ரைட். நாம் பாஸ்டர் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இப்போது ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் கூட நம்முடைய அழைப்பு ஏற்று, ரைட், மலேசியாவில் இன்னும் நிறைய பாஸ்டர் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்தது ஏன் சொல்லலை, எங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கலையா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் பாஸ்டர் திரிக்கா சொல்லிட்டாரு, இந்த முறை பாஸ்டர் உங்களுக்காக தான் வரேன் அப்படின்னு சொன்னார். நமக்காக விசேஷமாய் நம்ம மேலே அவர் வச்சிருந்த ஒரு அன்பு, அந்த என்ன சொன்னாக்கா 6 மணி நாட்கள்லேருந்து நமக்குள்ளே இருந்த ஒரு அந்த ஃபெலோஷிப், ஐக்கியம், நட்பு, கர்த்தர் ஏற்படுத்தின அந்த டிவைன் கனெக்ஷன், அது நிமித்தமாக நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மோடு கூட 4 நாட்கள் மீட்டிங்கை ஒத்துக்கொண்டு, மீட்டிங் முடிஞ்ச திங்கக்கிழமை போயிடுவார். ரைட். இந்த டெடிகேஷன், ரைட், இப்படிப்பட்ட எங்களை அழைப்புக்கு பாஸ்டர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை ஒரு உண்மையாகவே மனசார எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வந்தது நாங்கள் சபையின் சார்பில் நாங்கள் அதை மறக்க முடியாத நாங்கள் நன்றி சொல்லுவோம். We really thank you and appreciate you, Pastor. Right. Amen. 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 Hallelujah. எத்தனை பேர் வசந்த் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? சரி, நான் தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அப்போ ரைட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். கலைஞர் தேடி பாஸ்டர் நான் வரவேற்பேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் அன்பாக சிரித்த முகத்தோடு ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து உங்களை அன்பாய் வாழ்த்து வரவேற்கும். உற்சாகமாக கரங்களை தட்டி கையை தட்டுற நேரத்தில் வாயால் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் என்று சொல்லணும், நன்றி என்று சொல்லணும், சிரிச்சு கொண்டே இருக்கணும். எங்க கை, கண்ணு, காது, மூக்கு, பல்லு, வாய் எல்லாம் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஷாராதானா மஷகாராதானா. கடந்த 2 நாட்களாக உருவாக்குதல், அதாவது
உள்ளான ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் அதை கர்த்தர் செய்ய வைத்தார். அது நடக்காமல் நாம் இரண்டாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது. மூன்றாவது, நாம் மக்களை ஆண்டவரிடத்தில் அழைப்பது. ஆனால் எல்லாரும் மக்களை ஆண்டவரிடத்தில் அழைப்பதை தான் முதல் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் படிக்க வேண்டியது முதல்ல நான் மாற வேண்டும், நான் மாற வேண்டும். உள் மனதில் ஒரு ஆறுதல், சுத்தம். இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. மூன்றாவது நம் சபையின் வளர்ச்சி. இந்த நிலையில் என் சபையை நான் செய்தபடியால் சபை இன்று வேகமாய் வளருது. புதியவர்கள் வந்தாலும் சபை மக்களை பார்த்து வாழ்க்கையை திருத்தார்கள். அவர்கள் நடந்து கொள்கிற விதங்கள், அவர்கள் பழகுற விதங்கள் எல்லாம் மாறுகிறது. என் சபையிலே 7 ஃபோர்ஸஸ் என்று ஒரு குழு உண்டு. அதாவது ஒவ்வொரு குழுக்கள் 7 ஃபோர்ஸ். 3 மாதம் தான் ஒரு ஃபோர்ஸ் இருக்கலாம். 7 ஃபோர்ஸ்க்கு 7 லீடர்ஸ், வர்ஷிப்புக்கு ஒரு லீடர், அவர்களுக்கு கீழே 7 பேர். எப்படியாவது 3 மாதத்தில் சர்ச்சை வர்ஷிப்பை டாப்பு கொண்டு வரலாம். இரண்டாவது இவாஞ்சலிசத்தில் சுவிசேஷத்தை பரப்பதில் 3 மாதம். மீடியா அட்வர்டைஸ்மெண்ட், அதில் கிளீனிங், அதில் ஒரு ஃபோர்ஸ். அது எப்படி கிளீன் பண்ணுவது. அதே மாதிரி அஷரிங், வெல்கம் பண்ணுவது, மக்களை வரவேற்பது, உட்கார வைப்பது, காணிக்க எடுப்பது, அதிலே இப்படி 7 விதமான ஃபோர்ஸஸ். இந்த 7 ஃபோர்ஸஸ்ல எல்லாரும் வேலை செய்வார்கள். 3 மாதத்துக்குள் நாம் சிறப்பை காட்டணும். ஏனென்றால் அந்த 3 மாதம் முடிந்த பின்பு அடுத்ததாக இன்னொரு புது தலைவர் வருவார். அவர் வந்தால் என்னை விட நிறைய செய்யக்கூடாது, எனவே நானே எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு விறுவிறுப்பு, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம், இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு எங்கள் சபையிலே காணப்படுது. அதே நேரத்தில் இந்த 7 ஃபோர்ஸஸ்ல இந்த கிளீனிங் குரூப் ரொம்ப அதிகமாய் செயல்படுது. ஆகவே இந்த கிளீனிங்ல எங்க சர்ச்சில் இருக்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சிங்கர்ஸ், மியூசிக் செய்கிறவங்க ஒரு நாள் சர்ச்சை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். சண்டே சர்வீஸ் முடிச்சோன்னா ½ அன் ஹவரில் க்ளீன் பண்ணும். எல்லாம் மொப் பண்ணி டாய்லெட் க்ளீன் பண்ணி எல்லாம் செய்யணும். அது பிரைஸ் அண்ட் வர்ஷிப். மீடியா டீம் டையெல்லாம் அடித்து யூனிஃபார்ம்லாம் போட்டுப்பான். அவங்களும் அன்றைக்கு அடுத்த வீக் செய்யணும். அதுக்கு அடுத்த வீக் பாஸ்டரும் ஸ்டாஃபும் சேர்ந்து செய்யணும். சபை எப்படி வளரும்? சபைக்குள்ள ஒற்றுமை, உயர்வில்லை, தாழ்வில்லை, ஒரே ஐக்கியம். சபையை பார்த்தோன்னே மனிதர்களுக்குள்ளே ஒரு மாற்றம். ஏன்? எல்லாரும் அன்பாயிருக்காங்க, விட்டு கொடுக்கிற தன்மைகள் உண்டு. ஆகவே முதல்ல இந்த சபை மாற முதல் நீங்கள் மாற வேண்டும். ஆமே. பக்கத்தால பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா உடுத்து வந்திருக்கீங்க. அடுத்த ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க அதை விட ரொம்ப அழகா உடுத்து வந்திருக்கீங்க. இன்னொருத்தங்க மத்தால பார்த்து சொல்லுங்க, மத்தால இன்னொருத்தங்க மறுபடியும் பார்த்து சொல்லுங்க, இதை விட ரொம்ப அழகா உடுத்து வரஞ்சி. நான் அழகா உடுக்க ஆரம்பிக்கிறதுல இதை பார்த்தோன்னா இந்த மியூசிக் டீம் உடுக்குது, வர்ஷிப் டீம் கொஞ்சம் கொஞ்சமா அது இப்போ ஃபுல் சர்ச்சை மாறுது. பாஸ்டர் வருவார் நம்ம ஆலயத்துக்கு ஜூலைல. நம்ம சர்ச் சண்டே ஒரு கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும், ஒரு ராஜாவின் வீடு. ஆமே. உட்கார்ந்தாலும் அழகா தான் உட்காருவோம். சும்மா இப்படி காலை இப்படி விரிச்சு உட்கார்ந்து கொடுக்கக்கூடாது, ஒரு ஸ்டைல் இருக்கணும். தேவ பிள்ளைகள் உட்கார்ந்தால், பேசினா, சாப்பிட்டா, நடந்த ஒரு ஸ்டைல். சிலாக்களுக்கு சாப்பிட தெரியாது. அந்த இலையில சோகை போட்டு அதுல ஒரு குழி ஒன்று உண்டாக்கி, அதுல குழி உண்டாக்கி அதுல ரசத்தையும் மோரையும் போட்டு இப்படி அமுக்கி அமுக்கி சாப்பிடான். தமிழன் சாப்பிடுற விதம், அவன் சாப்பிடுற நேரம் இதால புஷு புஷுன்னு பாயும். நமக்கு பக்கத்தில் இருக்க முடியாது. இவனை பார்த்த ஒரு கிறிஸ்தவனா சாப்பிட்டு சாப்பிடு கடைசியில் இப்படி அள்ளி சாப்பிடுவான். சாப்பிட்டு நல்லா இருக்கு பாஸ்டர், நல்லா இருக்கு. அதுக்கு சாப்பிடுற ஆளுக்கு கையில் எடுத்தாச்சு, இந்த வேகலை இங்கே வச்சாச்சு, இதால் இப்படி தள்ளியாச்சு. ஆனால் அவன் கடைசியில் சாப்பிட்டு அந்த ரசம் மோரெல்லாம் இருக்கும், என்ன செய்வான்? எல்லாத்தையும் எடுத்து இப்படியே உருட்டுவான், தட்டி தட்டி கடைசி இப்படியே எடுத்து இவனை. இதை பார்த்தா இவனாவது ரட்சிக்கப்படுவானா? 7 ஃபோர்ஸஸ். 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 7 ஃப
இல்ல. இது ராஜாவின் வீடு. நாம நின்றா இருப்போம் அழகா, ஆராதித்த அழகா, எல்லாமே ஒரு வித்தியாசம். நாம் மாறும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் மாறுவாங்க. ஆம், எங்க சர்ச்சில் இப்படியாய் மாறி மாறி எல்லாரும் ஒரு மாற்றத்துக்குள் வரும் பொழுது முழு சபைக்கு வரவும் அழகாய் வர ஆரம்பித்தார். எனவே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஒரு ஏழை இருக்கிற இடத்திலே, ஒரு குடிசை வீடுகள் போல சாதாரண மக்கள் இருக்கிற இடத்திலே சாதாரண மக்கள் வருவாங்க. ஒரு பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல பணக்காரர்கள் வருவார்கள், ஏழைக்கும் வர முடியும். ஆனா ஏழைகள் இருக்கிற இடத்துக்கு பணக்காரன் வர மாட்டான். அப்ப நாம பணக்காரர்களா இருக்க வேண்டும், அழகாய் இருக்க வேண்டும், அழகாய் செயல்பட வேண்டும். ஆமென். நாளைக்கு பார்க்க போற இந்த சர்ச்ல கல்யாண வீட்டை, ஆமென். ஐயோ பாஸ்டர் மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களை பத்தி யோசிக்காதீங்க, நாம மாறுவோம். ஹல்லேலூயா. கடவுள் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆகவே இந்த கொஞ்ச நாட்களிலே எல்லா செய்திகளையும் கொடுத்து முடிக்க முடியாது. எனவே நான் 10 நாள் இருந்ததுக்கு சமனா இருக்கும்படியாக நான் சில டிவிடிகள் கொண்டு வந்தேன். இந்த டிவிடி நாளைக்கு இன்னொரு சர்ச்சுக்கு எடுத்து போயிடுவேன். ஆனால் நான் இந்த சபையை தான் விரும்புகிறேன். நான் இன்னொரு சபைக்கு போக இங்கு வரவில்லை. பாஸ்டர் போக சொன்னபடி தான் போகிறேன். இன்னைக்கு காலையில் 2 பாஸ்டர் கேட்டாங்க, ஒரு தரம் வந்து போனேன். நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர் கேட்டபடி தான் சரின்னு சொன்னேன். நீங்கள் எல்லாரும் இந்த டிவிடி வாங்குங்க. 15 ரிங்கெட்டு கொடுக்க டிவிடி 5 ரிங்கெட்டுக்கு ஏன் கொடுக்கிறேன் என்றால், நீங்கள் ஒன்று வாங்கல்ல, நீங்கள் வித்தியாசமான பிரசங்கங்களை வாங்க வேண்டும். நீங்கள் வாங்கி உட்கார்ந்து ஒரே நாள்ல கேட்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 1 படி போட்டு கேளுங்க, உங்கள் வாழ்க்கை. அதன் பின்பு எல்லா வெரைட்டிஸ்லையும் வாங்கிக் கொள்ளுங்கள். இதை காப்பி செய்து மற்றவர்களுக்கு சபைகளுக்கு கொடுங்க. சில ஊழியர்கள் சொல்றாங்க, சீடிகளை காப்பி பண்ண வேண்டாம், ஊழியத்தை பாதிக்குது, இந்த ஊழியத்தை தாங்க இதை வாங்கி உதவி செய்யுங்க. ஊழியத்தை சீடி வித்து தாங்க முடியாது. ஊழியம் கடவுள் எது? இந்த ஊழியத்தை தாங்க சீடியா நீங்க கொடுக்க 5 ரிங்கெட்டா? ஊழியம் அவருடையது. அவருடைய ஊழியத்தை ஒழுங்கா செஞ்சா சபை வளரும். ஹல்லேலூயா. ஊழியம் வளரும். சீடிகளை காப்பி பண்ண வேண்டாம் என்று சொல்லுவர்கள் அவர்கள் ஊழியம் செய்யவில்லைன்னு நினைக்கிறேன், அவங்க வியாபாரம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த 5 ரிங்கெட்டு கொடுக்கிறேன் என்றால், அதுக்கு ஒரு விலை வேண்டும். இல்லாவிட்டால் அதற்காக அல்ல. நான் இந்த சீடிகளை வித்து ஊழியம் செய்யணும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த இடத்துல பணத்தை நான் கொடுத்தேன், என் கையில பணம் குறையும். என்ன நடக்கும்? கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். நான் ஒரு சர்ச்சுக்கு வரும் பொழுது எனக்கு இவ்வளவு காணிக்கை கிடைக்கணும் அந்த நோக்கம் இல்லை. நான் எதிர்பார்த்து வந்து ஐயோ இந்த காணிக்கை கிடைக்கல கவலைப்படுகல. நான் இந்த இடத்துல ஊழியம் செய்றேன், நான் செஞ்சுட்டு போறேன்னு வெறும் கையோட போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல அவர் அதை தருவார். ஏன்னா ஆண்டவர் இது மூலம் இல்லை தருவது, அது மூலம் தருவார். எனவே தான் உங்க யாருக்கிட்ட நான் காணிக்கை எடுக்கிறது இல்லை. நான் உங்க யாருக்கு என் மொபைல் நம்பர் கொடுக்கறதும் கிடையாது. நான் இத்தனை வருஷம் மலேசியால நான் யாருக்கும் நான் கால் பண்ணி பேசுறது கிடையாது. 2 குடும்பம், அவங்க 2 பேர் ஸ்ரீலங்கா வந்தார்கள், அதுவும் என் வீட்டில் வந்து தங்கினாங்க. எனவே அவங்களோடு மட்டும்தான் விசுவாசிகள் என்று நான் பேசுகிறேன், வேறு யாரோடு பேசுவதில்லை. என் அழைப்பு மலேசியாவில் ஒரு சபை நாட்டுவதல்ல. மலேசியாவில் நிறைய ஊழியங்கள் உண்டு. ஆகவே சீடிகளை காப்பி செய்யுங்கள். நான் சொல்வது சரிதான். கர்த்தருடைய ஊழியம் பலருக்கு பரவட்டும். நீ அள்ளி கொடு, கொடுக்க கொடுக்க வரும். ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி ஊறும். தண்ணி எடுக்காட்டி அது நாறும்.
ஹalleluya. எனவே இன்றைக்கு கடைசி நாள் எல்லாரும் CD எடுத்துக்கலாம். ஆனா 3 CD கொண்டு வந்திருக்கேன். 3 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்ட ஒரு DVD. அது இன்னும் நான் வீட்டில் தான் வச்சுக்கேன். ஆனா அது 3 செட் மட்டும்தான். ஆனா ஒரு செட் 100 ரிங்கெட்டுக்கு விற்கிறேன். ரெண்டாவது செட் 100, மூணாவது 100. ஏன்னா 3 இதுக்கு ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் பண்றேன். இது எங்க சர்ச்சை தலைக்கீழ மாத்தின ஒரு செய்தி. இதுக்கு ஒரு கிரயம் கொடுத்து நீங்க வாங்குங்க. நான் இந்த பணத்தை நான் இலங்கைக்கு கொண்டு போவதில்லை. நான் அந்த பணத்தை ஒருவருக்கு கடவுள் கொடுக்க சொன்னேன் இந்த தேசத்தில். ஆகவே நான் கொடுத்து விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. ஓ ஷபாகயாந்தே. ஓ எல்லாரும் எழுந்திருந்து ஒரு வார்த்தையை வாசிப்போம். 1 Thessalonians chapter 5 verse 23. 1 Thessalonians 5:23. நம்ம பைபிள் வாசிக்க பிரதர் இன்றைக்கு வரல. அவர் தெளிவா சத்தமா வாசிப்பார். அவருக்கு மைக்கே தேவையில்லை. அவங்க வைஃப் வந்து இருக்குங்களா? அவர் ஏற்கனவே மைக்கு விழுங்கிட்டே பிறந்திருக்கார். அவர் என்னைய மாதிரி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தெளிவான வாசிக்கிறது நல்லது. ரைட், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 Thessalonians chapter 5 verse 23. 1 Thessalonians 5:23. ஆயத்தமா? ஆயத்தமா? ஆயத்தனா ஆமென் சொல்ல வேண்டும். எல்லாரும் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வாங்க. ஆமென். பைபிள் கொண்டு வராட்டி நீங்க உங்க ஹேண்ட் போனை குப்பையில போடுங்க. ஆண்டவர் பேச வேண்டும். ரைட், ஆயத்தம். கெட் செட் கோ. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்புமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி நேரத்தில் இந்த தேவ சபையிலே நாம் கூடி உம்மை ஆராதிக்க ஜெபிக்க நீ கொடுத்தீரப்பா. கற்றுக்கொண்டிருக்காங்க, உம்மை அறிந்து கொண்டிருக்காங்க. தேவனையும் அவரை குறித்த அறிவிலும் வளருங்கள் என்று சொன்னேன். உம்மை எந்த அளவு அறிகிறோமோ அந்த அளவு நாம் பெற்றுக்கொள்வோம். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். உம் ஜனங்களாகிய நாம் உம்மை அறிந்து வாழ எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த கிருபைக்காக எல்லா மகிமையும் இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபை சத்தமாக ஆமென். உட்காரலாம் தேவனுடைய பிரசன்னத்தில். வேத வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் கவனிக்க வேண்டும். நான் அதிகமான வார்த்தைகள் என்று பேசுவதில்லை. ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதனுக்குள் 3 காரியம் உண்டு. இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பற்றி நான் வேறு பிரசங்கம் அந்த 3 பகுதியிலே இருக்கு. ரொம்ப வித்தியாசம். நீங்கள் ஒரு நாளும் கேட்டுக்க மாட்டீங்க. மனிதனுக்கு சரீரம், வேற என்னக்கு? ஆத்துமா, ஆவி. இல்ல 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 இல்ல. ஆவி, ஆத்துமா, சரீரமுக்கு 3 காரியங்கள் மனிதனுக்குள்ளே இருக்குது. நான் என்பது சரீரம் அல்ல. கவனிக்கீங்களா சிஸ்டர்? முடியுங்க, அவ்வளவுதான். பைபிள் வாசித்து முடிச்சு ட்ரெயினும் போயிட்டு கவனிங்க கண்ணப்பா. மனிதன் நான் என்பது அல்லது நீங்கள் என்பது சரீரம் அல்ல. நீங்கள் என்பது ஒரு ஆவி. நான் என்பது ஒரு ஆவி. நான் சரீரம் அல்ல. நான் என்பது ஆவி. வெல்கம் பிரதர். அவரை தான் தேடிக்கொண்டேன். வாங்க முன்னுக்கு, உங்களை தான் தேடிக்கொண்டேன். எங்க காணன? கவனிங்க. ஒரு பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதனுக்குள் 3 காரியம்.
நான் என்பது சரீரம் அல்ல, நீங்கள் என்பது சரீரம் அல்ல. நீங்கள் என்பது அல்லது நான் என்பது ஆவி. நான் என்பது ஒரு ஆவி. என் சரீரம் சாகும் ஒரு நாள், ஆனால் நான் சாக மாட்டேன். உங்க சரீரம் சாகும், ஆனா நீங்க சாக மாட்டீங்க. நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு. நானும் ஆத்துமாவும் சேர்ந்து சரீரத்துக்குள் வாசம் பண்ணிக்குவோம். ஆச்சா? இந்த ஆவி என்கிற இடத்தில்தான் நான் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறக்கிறேனோ அன்றைக்கு பரிசுத்தாவினை வாசம் பண்ணுவது என் சரீரத்தில் அல்ல, என் ஆத்துமாவில் அல்ல, என் ஆவியிலே. சரீரத்தில் 5 காரியம் உண்டு, அந்த டிவிடியில் உண்டு. 5 பொறிகள் உண்டு. ஆத்துமாவிலே சித்தம், உணர்வு, விருப்பம், புத்தி, மனம் உண்டு. ஆவியிலே பரிசுத்தான வாசம் பண்ணுவார். அப்ப நான் ஆவியில வளர வேண்டும். தேவ பிரசன்னத்தை உணரலாம், சரீரத்தில் அல்ல, ஆத்துமாவில் அல்ல. எங்கே? எல்லாரும் பேசுங்க. ஆவியில் உணரலாம். அப்போ உள்ளான மனிதன், வெளியான மனிதன். வெளியான மனிதன் சரீரம், உள்ளான மனிதன் ஆவி. நான் இதுவரை பேசியது, நேற்று வரை பேசியது உங்கள் சரீர வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு பேச போது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை பேச போகிறேன். அப்ப வெளிப்பிரகாரம் ஆசரிப்பு கூடத்தில் 3 பகுதிகள். ஒன்று வெளிப்பிரகாரம், இதிலே தான் ஜனங்கள் இருந்து ஆண்டவரை கும்பிடுவாங்க. 2வது இடம் உண்டு, அதற்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். 3வது இடம், இதிலே பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிகள் தூபம் காட்டுவார்கள். இங்கே மக்கள் வரமாட்டார்கள், இங்கே மக்கள் இருப்பார்கள், மனிதர்கள். இந்த இடத்திலே பலிகள் கொடுக்கப்படுகிறது, மனிதர்கள் கொண்டு வருவார்கள் பலிகளை. இந்த இடத்திலே மனிதர்கள் இருப்பார்கள். இதற்கு பேர் தான் மாமிசம். சொல்லுங்க. 2வது இடம், அந்த பலி உள்ளே போகுது. அந்த இடத்தில் ஆசாரியர்களுக்காக தூபத்தை போடுவாங்க. அதுதான் ஆத்துமா. ஆனால் 3வது இடத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம், அதிலே சகீனா, மகிமை, தேவ பிரசன்னத்தை பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் உணர முடியும். ஆகவே இந்த பிரசன்னம் இறங்குற இடத்தில் தான், இந்த ஆவியில் தான் பரிசுத்தான வாசம் பண்றார். இந்த பரிசுத்தான் என்றைக்கு எனக்கிட்ட வந்தாரோ, உங்களிடம் வந்தாரோ, அவர் ஒரு நாளும் உங்களையோ என்னையோ விட்டு விலகி போகவே மாட்டார். நீ தவறு செய்கிறாய், அந்த நேரத்திலும் பரிசுத்தான் உனக்குள்ள இருந்து துக்கப்படுகிறார். தண்ணீர் இல்லாமல் மீனால் உயிர் வாழ முடியாது. அப்படி என்றால் நீ பரிசுத்தம் இல்லாமல், தேவ விருப்பம் இல்லாமல் இருந்தால், நீ அந்த மீனை எடுத்து நிலத்திலே வைக்கிறாய், அது துடிக்கிறது. பரிசுத்தாவினவரை துடிக்க வைக்கிறாய், அவர் உள்ளே துடிக்கிறார். பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தி நீயோ நானோ சந்தோஷமாய் வாழ முடியாது. பரிசுத்தாவியானவர் விடுதலையாய் கிரியை செய்யணும். இந்த இடம் சரியாய் வந்தால், பைபிள் சொல்லுது ரோமர் 8:1, ஆகையால் நாம் மாமிசத்துக்குட்படாமல் மாமிசத்தின் படி நடவாமல் ஆவிக்குரியவளாய் நடக்கிறவளுக்கு தண்டனை இல்லை. அப்ப ஆவியில நடக்க வேண்டும். அப்ப எதுல நடக்க வேண்டும்? சரீரத்திலையா, இங்கே ஆத்துமாலையா, ஆவியில? கொஞ்சம் டீப் தான், கவனிங்கள். தேவன் சொன்னபடியால்
நான் இன்று பகல் முழக்கால் விட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இதை தான் நீ தெளிவாய் பேசணும். மறுபடியும் சொன்னபடியால் தான் நான் பேசுகிறேன். ஆகவே நான் இந்த இடத்திலே இந்த தேவ பிரசன்னத்தை அடைய, இந்த சகினா மகிமையில் நிரம்பி ஒரு தேவ ஆவியிலே நடத்தப்பட்ட என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும். நான் காத்திருக்க வேண்டும். எப்படி? கழுகை போல, கழுகை போல காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது நாம் அநேக கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும். சும்மா காத்திருக்க முடியாது. எனவே உங்க ஜெபம் எங்க ஆரம்பிக்கப்படும்? சரீரத்திலையா, ஆத்துமாவிலையா, ஆவியிலையா? எங்க ஜெபம் ஆரம்பிக்கப்படும்? இல்லை, ஜெபம் ஆரம்பிக்கப்படுற இடம் சரீரத்தில். நீங்க ஒரேடி ஆவியில வர முடியாது. எங்க சர்ச்சில் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் ஒரேடியா வந்து கிட்டார் எடுத்துட்டு பாட்டை படிச்சா தேவ மகிமை வராது. நீங்க ஆரம்பிக்க வேண்டிய இடம் இது. அப்ப நீங்க இங்க இருந்து முழங்கால் படிட்டு இப்ப ஜெபத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஜெபத்தை நீங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஆத்துமாக்கு போய் ஆவிக்கு போறீங்க. இங்க இருக்கிற நேரத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க மாமிசத்தில் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிக்கிறதுல என்ன மாமிசத்தில் ஆரம்பிக்கும்? ஜெபம் தான் வரும். ஜெபம் என்பது தேவனோடு கேட்பது அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு நான் உறவாடுவது, இந்த உறவுக்குள்ளே வருவதுதான். ஆனால் இந்த ஜெபம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா மாமிசத்தில் என்றபடியால் கேட்பதிலே. என்னது? ஆண்டவர் என்னை ஆசிர்வதியும், என் பொஞ்சாதி ஆசிர்வதியும், என் பிள்ளைகளை ஆசிர்வதியும், வீட்டில் இருக்க நாயை மறந்துடாதீங்கப்பா. ஒரு ஜெபம். இந்த ஜெபத்துல கர்த்தருக்கு காத்திருந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள போற நேரம், அந்த நேரம் பார்த்து யாராவது வீட்டுல கதவை தட்டுவாங்க. அந்த நேரம் பார்த்து டெலிபோன் மணி அடிக்கும். அப்ப நான் இப்ப என் ஜெபத்தை 15 நிமிஷம் கொண்டு வந்த பிறகு இந்த தடை எனக்கு வருகிறபடியால் நான் டெலிபோன் பேச அல்லது நான் வீட்டு கதவை திறக்க நான் ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது? நான் அவங்களோடு பேசுகிறேன். எனவே நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போக முடியாது. எல்லாம் கவனிங்க, கவனிங்க. ஓ ஓ உங்க வெளி வாழ்க்கை மாறுச்சு, இன்றைக்கு உள்ளுக்கு மாக போகுது. ஆமே, நான் என் வாழ்க்கையில நடந்ததை பேசுறேன். ஓ இப்ப உங்களால ஜெபிக்க முடியுது இல்ல? நீங்க எவ்வளவுதான் பாடி எவ்வளவு ஆராதித்து முன்னுக்கு வர பார்த்தாலும் முடியாது. எனவே இங்க தடை. எனவே தேவ பிரசன்னத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் அந்த பிரசன்னத்துக்கு வரும் வரை நீ ஜெயமாய் வாழ முடியாது. கிறிஸ்டியன் லைஃப்ல ஒரு லெவல் இருக்கு, இடம், அந்த இடத்துல இருக்குன்னா. எனவே பணத்துக்கோ எதுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டேன்னா இப்ப நான் இங்க ஜெபிக்கணும், மணி அடிக்கும், எல்லா பிரச்சனையும், நாளைக்கு சாப்பாடு போடணும், பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கும். எனவே நான் காத்திருப்பதற்கு திட்டம் போட வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு டைம் ஒதுக்கி இந்த டைம்ல எனக்கு ஜெபிக்க முடியுமா, என் பிள்ளைகள் டிஸ்டர்ப் வரக்கூடாது சொல்லி நான் என்ன செய்யணும்? பிள்ளைகளை யாருடையாவது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல பிள்ளைகள் ஸ்கூல் போக டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். போன்ல இருக்க வயர் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறேன். வீட்டுல பூட்டை வெளியால போட்டு வைக்க நான் இல்லைன்னு அவனுக்கு தெரியட்டும். எந்த டிஸ்டர்ப் வராதபடி காலிங் பெல் எனக்கு அடிச்சா எனக்கு ஒரு டிஸ்டர்ப் வரும், யாராவது வந்துட்டான்னு அதுல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். எந்த தடையும் இல்லாதபடி. உனக்கு என் மகிமை வேணும்னா ஆடு மாடு கூட இந்த மலை கிட்ட வரக்கூடாது. நீ தனியே தான் வரணும், என் முகத்தை பார்க்க. தேவ பிரசன்னம். சும்மா ஏதோ கிறிஸ்டியன் லைஃப் சொல்லி கையை தட்டி பாடி வயிற்று வலி சுகமாகி தலைவலி சுகமாகி போற வாழ்க்கைக்கு நான் பேசல.
ஒரு பெரிய சக்சஸ் லைஃபை பத்தி பேசுறேன். நீங்க இதுக்கு வர ஒரு திட்டம் போட்டு வீட்டுல நான் எங்கேயாவது அனுப்ப வேண்டும், இல்ல இதுக்கு தடையான காரியங்களை அகற்றி வைக்க வேண்டும். நான் என் லைஃப்ல இந்த அனாயிண்டிங், இந்த பவர் எப்படி எனக்கு கிடைச்சு? செத்து போனவன் கூட உயிரோட எழும்பிக்கான். பொய்யா சொல்லுறேன்? இங்கதான் சாட்சி இருக்கு. இந்த உட்காந்துக்காரு எலும்பிங்க கொடுக்கலாம். அவரோட வைஃப் செத்து போய் எத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகு டாக்டர் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்ட்ல துணியில மூடி போட்ட பிறகு முழு அவருடைய குடும்பம், அவருடைய சொந்தக்காரர் எல்லாம் இந்து எல்லாம் வந்து வாசல் அழுகான். நானும் என் ஸ்டாஃப் அனுப்பி ஜெபிச்சு விட்டேன். இல்ல பாஸ்டர் நீங்க வாங்க. ஆனா இந்த மனுஷன் தன்னை மனைவி செத்தது எனக்கு சொல்லல. நான் சரி சொல்லி போறேன். என்ன இவ வாசல், இந்த ஹாஸ்பிட்டல் வாசல், வாங்க பாஸ்டர் ஜெபிக்க போலாம். முதல்ல செத்துன்னு சொன்ன போயிருப்பேன், சொல்லல. நான் வாசல வாரேன், உள்ள போய் கொடுக்க வார்டு கிட்ட எல்லாம் ஆளுகாங்க, ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன்டா ஆளுகாங்க? எனக்கு விளங்குது ஏதோ வந்துட்டு நடந்துட்டு. உள்ள பாஸ்டர் வந்துக்க போன்னு சொல்லி டாக்டர் சிரிக்காங்க. ஏன் செத்து துணியால மூடியாச்சு, அதுக்கு பிறகு என்ன ஜெபம்? எல்லாரும் சிரிக்காங்க. மேஷின் எல்லாம் ஆஃப் ஆகி இப்ப எடுத்து வெளியே கொண்டு போகணும். நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, டாக்டர் சிரிக்கிற இடத்துல அந்த வெள்ளை கலர் உடுப்பை போட்டுக்கொண்டு உள்ள போய் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த உயிரை திரும்ப தாரும். இரண்டாவது முறை ஜெபிச்சேன். ஆண்டவரே, இந்த உயிரை திரும்ப தாரும். மூணாவது முறை ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த உயிரை திரும்ப தாரும் சொல்லி கொஞ்ச நேரத்துல திடீரென்று ஒட்டம் பாடிச்சு, மெஷின் வேலை செய்யாமச்சு. டாக்டர்கள் வேலை செஞ்சாங்க. அதே நாள் வாட்டுக்கு அனுப்பி அடுத்த நாள் டிக்கெட் வெட்டி அனுப்புறாங்க. எவன் ஐசி வாட்ல இருந்து அடுத்த நாள் வெளியில் அனுப்புவான்? யாரால முடியாது. அது அற்புதம். அவருடைய மனைவி கிட்ட சாட்சி கேட்ட பொழுது அவங்களோட ஆவி அப்படியே போகுது நட்சத்திரத்துக்குள்ள, எங்கேயோ போகுது. சொன்ன அந்த கதை இது எனக்கு இதை சாட்சி சொல்ல டைம் இல்லை. எனக்கு சாட்சினா இவ்வளவு இருக்கு, கதை வேணாம். உங்களுக்கு ஒரு காகத்துக்கு திடீரென்று நான் சொல்லுவேன், இந்த உயிரை எனக்கு தாரும். அது அவங்களோட காதுல கேக்குதான், உயிர் எனக்கு தாரும். மெதுவா கேட்டுச்சான். திடீர்னு போன அந்த ஆவி நின்று அப்படியே வருதான். ரெண்டாவது சொல்ல இந்த உயிரை தாரும். அப்ப கூட சத்து கடிச்சான். மூணாவது அப்படியே வாங்க உயிரை தாரும், நல்லா சத்து கடிச்சான். அவங்க ஆவி அப்படியே வந்து உடம்புக்கு வந்தத அவங்க வைஃப் பார்த்தாங்க. ஆமென். இதெல்லாம் சின்ன சாட்சி நமக்கு. இதை விட பெரிய சாட்சி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். தேவ பிரச்சனை. நான் ஸ்ரீலங்கா நடிச்சு இங்க போய் சொல்லி வெல்லே இது சொல்லணும்னு நினைச்சு வகல சாட்சியா வந்து ரைட். தேவ பிரசன்னம் அந்த பிரசன்னத்தின் இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு நான் வருவதற்கு நான் எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்ப நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப வெளியில இந்த தடையும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப ரெண்டாவது தடை எங்க வருதுன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் பொஞ்சாதி ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் நாயை மறந்துடாதீங்க. ஏன்னா சரீரம் என்ற இடத்துல சொன்ன ஜெபத்தையே சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்க விளங்கி கொள்ளணுங்க. இன்னைக்கு இயேசுவே, கத்தாவே, ஆண்டவரே, அல்லேலூயா ஒரு நிமிஷத்துக்கு 10 தரம் வரும். அல்லேலூயா சொன்னதே வரும். ஆனா நீங்க சோர்ந்து போக கூடாது. ஏன்னா நீங்க இருக்கிற இடம் எங்க இல்ல, மாமிசத்துல. நீங்க மாமிசத்துல. ஆனா இந்த இடத்துல நீங்க ஜெபிச்சு கொண்டு இன்னும் ஜெபத்துல போகணும். எங்க? ஆத்துமாவுக்கு. ஆத்துமாவுக்கு போக முடியாம இருக்கும். ஏன்னா இப்ப வெளியில தடையில புல்லுக்கு போராட்டம், பசிக்கிற மாதிரி இருக்கும். டிவி கொஞ்சம் பார்த்துட்டு வந்து ஜெபிக்கிற மாதிரி இருக்குதானே. ஏன்னா மாமிசம்
ஜெபத்தை விரும்பாது. மாமிசம் துதிய விரும்பாது. மாமிசம் பொழுதுபோக்க விரும்பும். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், அதுக்கு நான் ஜாம் பண்ண கஷ்டம் நடது. கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வரும். வாங்க, சர்ச்சுக்கு வந்தா தான் ஒண்ணுக்கு போவாங்க, வீட்டில் போவே மாட்டாங்க. எங்க சர்ச்சில் எவனாவது எழுப்பி போனா பெம்பஸ் மாட்டி விட்டுவேன். சர்ச்சுக்கு வந்தோடனே தான் தண்ணி வேணும். ஜெபிக்க போன்னு இல்லாத தண்ணி. எங்க வீடுகள் எப்படி தானே, எங்க பிள்ளைகள் பாங்க படிக்க உட்காந்துச்சு 50 தரம் பாத்ரூம் போயிட்டோம். இன்னைக்கு ஜெபிக்க போனோன்னு இதெல்லாம் வரும். நம்மளை ஜெபிக்க முடியாது. என்ற பிசாசு எப்பொழுதும், மாமிசம் எப்பொழுதும் ஜெபத்தை விரும்பாது, அது பொழுதுபோக்க விரும்பும். எனவே நாம் திட்டம் செய்து நாம் எல்லாவற்றையும் வெளியில் அனுப்பினாலும் நம் மாமிசம் ஜெபத்தை வெறுக்கும், ஆராதனை வெறுக்கும். மாமிசம் எப்பவும் களியாட்டு, மியூசிக், ஃபேஸ்புக், இன்டர்நெட், டிவி, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும். ஆகவே நீங்க இந்த மாதிரி டைம் பார்க்கணும். ஏய் வோல்டா, உங்க சகத்து கட்டளடணும், முழங்கால் போடு. லைஃப்ல இப்படியே வாழ்ந்து வயசு போயிட்டு செத்துக்க கூடாது. நான் என்னை கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்று குழந்தை கதை வாசிங்க. 1:9:27 என்ன சொல்லிருக்கு? ஓ ஓ சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். நான் ஒடுக்கி நான் கீழ்படுத்துறேன். ஆகவே எனக்கு தூக்கம் இங்க வர மாதிரி இருக்கும். எனவே நான் என்ன செய்றேன், முகத்துக்கு நல்ல தண்ணி அடிச்சு, கவனிங்க எல்லாம் எங்க கவனிங்க, நல்ல தண்ணி அடிச்சுட்டு, ஏன்னா இந்த பசங்க வந்து ஒரு நாள் முடிகிற பசங்க இல்ல, தொடர்ந்து உங்க வாழ்க்கையை கொண்டு போக பசங்க. தண்ணியை நல்லா அடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன், ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், என்னைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து நான் கட்டுப்படுத்தி, நான் ஜெபத்துல, நான் தேவ பிரசன்னத்துல முழங்கால் படிடுகிறேன். சாட்டு போக்கு சொல்ல என் சரீரத்துல நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காரலாம், கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சிருக்கலாம். இப்படி எல்லாம் நாம சொல்லி நாம களைத்திருக்கோன்னு காட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தன் சரீரத்துக்கு இளைப்பாதல் கொடுப்பாங்க. உட்கார கூடாது. முழங்கால ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. பாஸ்டர், எனக்கு முழங்காலுக்கு முடியல பாஸ்டர், ரொம்ப வெயிட் கூட. இருங்க முழங்கால உங்களுக்கு இருக்க முடியும். கொளுத்தவங்க நடக்க முடியாது சொல்லுவாங்க. இப்படியே இருந்தா இன்னும் கொளுத்துவீங்க. நடங்க, உடம்பு மேலையும் நீங்க நடப்பீங்க. ஆமே, எங்களை ஒடுக்குறோம். இப்படி இருக்கணும். சோத்திரம் ஜபம் பண்ணும். அல்லேலூயா. இப்ப இங்க ஜப தேவை என்ன வகனத்துக்கு, என்ன மாமிசம் இப்படி இருக்கணும். கொஞ்ச நேரம் இப்படி உட்காரணும் மாதிரி இருக்கும். வந்துச்சு முடிஞ்சு மாமனே இல்ல, இரு சொல்லும் உடம்பு, இப்படியே இரு, இப்படி சாய், அப்படி சிலாக்கா அப்படிதான் சாஞ்சி ஜபம் பண்ணும். ஸ்தோத்திரப்பா, நன்றியப்பா ஆண்டவரே, எங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா, எங்க போதர ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கே நன்றி, உமக்கு நன்றி செலுத்துறேன். சிலவனுங்க ராத்திரி ஆமீன் சொல்லும் போது காலையில எழுப்பி ஆமீன் சொல்லுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தையாவது உங்களை விடக்கூடாது. ஒரு மணித்தியாலாம உனக்கு விழுத்து ஜெபிக்கிற ஏன் ஜீசஸ் டைம் வச்சாரு. இன்னைக்கு படிக்க போறீங்க, சும்மா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை விட்டு கொடுக்க கூடாது. நான் அந்த இடத்தை அடைய வேண்டாம். இந்த பாடியில 6 பேக் வரும்னா, சிலாக்களுக்கு 6 பேக்ல 1 பேக் தான். 1 பேக். நீங்க கஷ்டப்படணும், முயற்சி செய்யணும். நான் சொல்லல ஆசீர்வாதத்துக்கு முயற்சி செய்யணும், கர்த்தருக்குள் வளர பிரயாசப்பட.
ஆசீர்வாதத்துக்காக எதுவும் செய்யாத. அவர் 2000 வருஷம் முதல் செஞ்சு முடிச்சிட்டார். உன்னை தேவ பிரசன்னத்துக்குள் கொண்டு வா. சாட்டு போக்கு சொல்லிடம் கொடுக்காதே. பிசாசுல இல்ல இன்னைக்கு இப்போ அவசரமா கோலன் ஒன்னு எடுக்கணும், விட்டக்கூடாது. இரு முழங்கால் கட்டல் எடுங்க. உங்களை ஜெபத்தை யாருமே மாமிசத்தில் ஆரம்பிப்பதில்லை, ஆவியில் ஆரம்பிப்பதில்லை. எல்லாரும் ஜெபத்தை எங்க ஆரம்பிக்கும்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்கணும். ஏன்னா பிசாசு சொல்லுவான் என்ன அவன் ஜெபம் கேட்கப்படலை. ஏன்னா நாங்க ஆரம்பிக்கிறது மாமிசன்னு தெரிஞ்சா எங்களுக்கு தெரியுது இப்படிதான் இருக்கும். மாமிசத்தில் தான் எல்லாரும் ஆரம்பிப்போம். ஜெப தேவைகளோடு ஆரம்பிப்போம். மாமிசத்தில் என்ன இருக்கும்? ஜெப தேவைகள். ஆண்டவருக்கும் இந்த மாமிசத்தில் பண்ணுற ஜெப தேவைகள் கேட்டு கேட்டு அழுத்து போய்க்கும். ஏன்? என்ன ஆசிர்வதியும், என் பொஞ்சாதி ஆசிர்வதியும், என் பிள்ளைகள் ஆசிர்வதியும், ஏன்னா உங்களுக்கே இப்ப அழுத்துட்டு. அதே தான் ஜெபம். அழகாவீங்க. இப்ப நீங்க இங்க ஜெபிக்கிற நேரம் ஜெபம் பண்ணி கொண்டு கேட்க தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு உணர முடியுமா, உணர முடியாதா? கமான் கமான் சொல்லுங்க சொல்லுங்க. உணர முடியாது. ஏன்னா நீங்க இருப்பது மாமிசத்துல. மாமிசத்துல தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. ஏன்னா அங்கு தேவன் இல்ல, அங்கு தேவ ஆவியானவர் இல்ல. அங்கு யாருக்கா? மாமிசத்துக்கு பிசாசு. எனவே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஜெபிக்கிற நேரம் ஏதோ ஆவியில் இல்லாத மாதிரி இருக்குதே. அதனாலதான் ஜெபம் பண்ணி முடிச்சு வாகனமும் ஆண்டு ஜெபத்தை கேட்டாரா? ஏன்னா இங்க ஆவியில் இருக்காது. அது உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு அது பிரச்சனை நீ இருக்காது. அது பிசாசு வேலை. நீ ஜெபம் பண்ண தானே ஆவியில் இல்லாத மாதிரி தானே. விரல் கொஞ்சம் இப்படி இப்படி ஆடல தானே. ஆடுனா தானே ஆவியில இல்ல. சிலாக்கள் ஆட்டுவாங்க இப்படி ஆட்டி 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 பார்ப்போம். யாரா ஒத்தக்கண்ல பார்ப்பாங்க, யாராவது பார்த்தா நல்லா ஆட்டுவாங்க. அதல்ல ட்ரம் அடிக்க வேகத்துல ஸ்பிரிட் இல்ல. இங்க நீங்க ஆவிலையோ நடுங்கவோ ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. இங்க களைப்பு இருக்கும், இங்க சோர்வு இருக்கும், இங்க தேவ பிரசன்னம் உங்களுக்கு விளங்காது, உங்க சரீரம் சில்லுன்னு இருக்காது, தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு உணர முடியாது. பிசாசின் கிரிக்கு உண்டு, மனதுல போராட்டம், இன்னும் ஜெபிக்க வேணுமா? இதெல்லாம் எங்க நடக்கும்? சத்தமா சொல்லுங்க. மனதுல குழப்பம் எங்க நடக்கும்? சொன்னதே சொல்லுவீங்க, எங்க நடக்கும்? அல்லேலூயான்னு 10 தடவை சொல்லுவீங்க, எங்க நடக்கும்? ஆசீர்வதின்னு சொல்லுவீங்க, எங்க? மன்னியும், நான் பாவி, எல்லாம் எங்க வரும்? மாமிசத்துல. சொன்னதே சொல்லுவீங்க. ஆண்டவர் கோபப்படுவாரா? இல்ல. ஆண்டவருக்கு தெரியும் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க. அவர் புரிந்து கொள்வார். நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவன் இல்லை, நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க ஜெபிச்சு கொண்டே இருக்க கடவுளையே பார்த்து கொண்டு ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கை, உங்க ஜெபம் நீங்க அங்க மாமிசத்திலிருந்து அப்படியே இன்னும் கிட்ட சேருவீங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாயம் பண்ணுங்க. உங்க ஜெபம் உங்களை தள்ளி 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 அப்படியே முன்னோக்கி கொண்டு வரும். ஆகவே தெளிவா அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலிருந்து ஒருவர் இந்த ஆத்துமா சொல்ற இடத்திற்கு வர சாதாரணமாக 45 நிமிடம் எடுக்கும். எத்தனை நிமிஷம்? நல்லா அடிக்கடி ஜெபிச்சு ஜெபிச்சு பழகி கொண்டு இருந்தவங்க, ஜெபிக்கிறவங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வர சீக்கிரமா வரலாம். ஆனா இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வர 45 நிமிடம் எடுக்கும். இயேசு சொன்னார், ஒரு மணித்தியாலமாவது. ஆஹா ஆஹா சொல்லுங்க. ஆஹா ஓஹோ. அவ எத்தனை நிமிடம் எடுக்கும்? 45 நிமிஷம். சரி, இந்த நிலையில் எடுக்கும்.
அதுக்காக டைமை பார்த்து 45 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இப்ப நான் ஆத்துமாக்கு வந்துட்டேன்னு உங்களால சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 45 நிமிடம் எடுக்கும். தேவனுடைய குரலை மாமிசத்துல நீங்க இருக்கும் பொழுது 45 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தாவே இந்த பிசினஸ் செய்யவா செய்ய வேணாமா, இங்க ஜெபம் பண்ணிட்டு இப்படி கேட்டா ஆண்டவர் குரல் ஒன்று வருது செய்யுன்னு. அது யாரு குரல்? ஏன்னா இங்க ஆண்டோட குரல் கேட்காது. ஆண்டோட குரல் எங்க கேட்கும்? ஆவியில. ஆமா. என்ன பிரதர், 30 நிமிஷம் ஜெபலாம் போதுமா? அது எங்க கேட்கும்? ஆவியில. இங்க சாத்தாண்ட குரல் தான் கேட்கும். தேவ குரல் எங்க கேட்கும்? ஆவிக்கு வர வேணும். இங்க வந்தோன்னே எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆவியில இருக்கும் பொழுது 7 Force சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ண சக்சஸ். எங்க இந்த ஐடியா பாஸ்டர்? அது ஆவியில தானே வரும். ஒரு ஸ்பாஞ்சா சொல்லுங்க, ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில போட்டு அது வெளியில எடுத்தா என்ன வடியும்? நான் சொல்ல பிச்சுக்கே சொல்லுங்க, என்ன வடியும்? தண்ணி. அப்படி இல்லை, தண்ணி வடியும். அப்படி தாளத்துக்கு சொல்லுங்களேன். ஸ்பஞ்சை எடுத்து தண்ணியில போட்டு வெளியில எடுத்தா என்ன வடியும்? ஸ்பஞ்சை எடுத்து ஆப்பிள் ஜூஸ்ல போட்டு வெளியில எடுத்தா என்ன வடியும்? ஸ்பஞ்ச் எடுத்து வாகன் ஜூஸ்ல போட்டு வெளியில எடுத்தா என்ன வடியும்? மாமிசத்தில் இருக்கவன் மாமிசத்துல பேசுவான், ஆவியில் இருக்கவன் அவன் சிரிச்சாலே அது ஆவிதான், வடிஞ்சாலே ஆவிதான், பார்த்தாலே ஆவிதான். ஆமே பிரதர், நீங்க இன்னைக்கு ஏன் இதை செய்யலன்னு கேட்டாலே அது ஆவிதான். என் ஆவியில் இருக்கிறேன். ஓஹோ, அப்ப காலையிலே நான் ஆவியில தான் ஆபீஸுக்கு போகணும். ஆமே, மனசுலாயோ? மனசுலாய் போச்சோ? மலையாளம். ஹல்லேலூயா. அந்த மாமிசத்துல பிசாசின் குரல் கேட்கும். அங்கு பிசாசு இருப்பான். அங்க அவன் ஜெபிச்சு கொண்டு கணத்துல ஜெபம் பண்ணி இன்னும் பிரயோஜனம், டயர்டா தானே இருக்கு. அங்க பாவத்தை நினைவு காட்டுவான். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணேன்னா, பாஸ்டருக்கு நீங்க மண்டே கொடுக்காத அளவுக்கு பண்ணிட்டு போறேன். ஆமே, நம்ம சர்ச்சில் அப்படிதான். எல்லாரும் ஆவிலங்க. நாங்க புதாக்களை பார்க்கிறோம். ஆகவே ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது சொல்லுவான். ஆனா அதிகமா காத்திருந்து இருக்கும் பொழுது நீங்க கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆஸ்வதியும், என் மனைவி, என் புள்ள, என் நாய் ஆஸ்வதியும். அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியா என் சபை, என் தேசத்தை ஆசீர்வதியப்பா, என் நாட்டை ஆசீர்வதியும், என் நாட்டிலே சமாதானத்தை கொடு, என் சபையில் இந்த விசுவாசி பார்வதியை சுகமாக்கும்பா, உன் நோய்களை எடுத்து போடும். இப்படியா என் ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமா லேசாகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்க சபையில எல்லாமே நல்லபடியா நடக்கணும், நிறைய ஆத்மா வரணும்ப்பா, புது ஆத்மா வந்து சேரணும். அப்படியா ஜெபம் பண்ணி வாங்கினேன். கிட்டத்தட்ட 35-45 நிமிஷம் கிட்ட வந்தோன்னே நான் ஆத்மா கிட்ட வந்துட்டேன். எங்க வந்துட்டேன்? ஆத்மா கிட்ட வந்துட்டேன்னா மாமிசத்துல இருக்குன்னா எப்படி கண்டு கொள்ளுறது அதை சொல்லித்தாரேன். இப்ப நான் அவ்வளவு நேரம் 45 நிமிஷம் ஜெபம் பண்ணி கஷ்டப்பட்டு நான் ஜெபம் பண்ணி 45 மினிட்ஸ் ஜெபிச்சு இந்த ஆத்மா கிட்ட வந்துட்டேன். இப்ப டயர்ட் எனக்கு. ஆமே, இப்ப டயர்ட் ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல எங்க ஆத்மா இங்க நான் நிப்பாட்டிட்டு, இப்ப கொஞ்சம் நான் ஒரு தண்ணி கொஞ்சம் தாகம் பசிக்குது, சாப்பிட்டு என்னதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனவே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் தாங்க என் ஜெபத்துக்கு.
நிறைய பேர் இதை படம் பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டுருவான். பாஸ்டர் வால்டர் ராஜனி புல்பீட்லேருந்து, ஆமாம் இப்போ என் பயணத்தை தொடர பயம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் ஆகிப்பா, இப்போ நான் மறுபணி ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறேன். எங்கேருந்து இல்லை, திரும்ப முதல்ல இருந்து. ஏன்? எஸ், மனதில் பதிஞ்சா? இப்ப நான் இன்னொருத்தரும் திரும்ப முதல்ல இருந்து. இப்ப 45 மினிட்ஸ் எடுக்காது, அட்லீஸ்ட் 35 எடுக்கும். வேஸ்ட் தானே? எனவே தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆலயத்தில் இனிமேல் டெலிபோன் அடிபட்டால் அது ஜீசஸ் சேவ்ஸ் சர்ச்சின் பில்டிங் ஃபண்டுக்கு சொந்தம். ஆஃப் பண்ண தெரியாவிட்டால் தூக்கி நிலத்தில் அடிக்கவும். சரி கவனிங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வரும், மைக்கால் வீசி அடிச்சுவேன். கடவுள் என்னை மாற்றிட்டாரு, அன்பு, ஆமே, வாழ்க்கை மாறிட்டு, சபை வளர்ந்துட்டு, இப்போ திரும்ப முதல்ல இருந்து. அதனால தான் நான் சொல்லுறேன், நான் இந்த வல்லமை வரங்களை பெற்றது எங்கள் டேடியில் முந்தி ஒரு பழைய சர்ச் பழகில வச்சு. நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு சனிக்கிழமை கதவை திறந்து உள்ளே போயிட்டு பின்னு கதவை திறந்து முன்னுக்கு பூட்டை போட்டு பின்னுக்கால வந்து நான் உள்ளுக்கு அஞ்சு வைப்பேன். எந்த டிஸ்டர்ப் இல்லை, எந்த தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. நான் தேவ பிரசனத்தில் இருந்தேன், அவரிடத்தில் நான் வாழ்ந்தேன், அவரோடே கூட இருந்தேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், சாப்பிட்டோம், குடித்தோம், டக்குன்னு ஃபோனை பார்த்தாச்சு, மிஸ் கால் எல்லாம் ஆமே வைப்ரேட்டில் போட்டுப்போம், எல்லாம் சைலண்ட் போட்டுப்போம், 2-3 பேருக்கு பேசிப்போம், எல்லாம் சரி. இல்லை, இன்னொருத்தன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுப்பா? கடவுளா ஃபோனா? நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், லீவ் போட்டு கல்யாண வீட்டுக்கு போனீங்க, லீவ் போட்டு உங்கள் பிள்ளோட ஸ்கூல்ட வேலைக்கு போனீங்க, லீவ் போட்டு உங்கள் பயணங்கள் செஞ்சீங்க. ஏன் லீவ் போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவருக்கு செஞ்சா நோக செய்யுங்க, நீங்கள் நோகாமல் வாழ்வீங்க. ஆமே, எதையோ செய்கிறோம் அவருக்காக. அவர் சொல்லல நோகடின்னு, அவர் கேட்கல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம கேட்காம அவர் செஞ்சாரு, அவருக்காக நாங்கள் எவ்வளோ செய்யணும்? இப்போ நான் ட்ரிங்க் குடிச்சேன் தான், சரி என்ன செய்ய, திரும்ப நான் இங்கே முதல்ல இருந்து வாங்க, தப்பு தானே? இப்போ ஜெபம் பண்ணி என் ஆத்துமா இந்த இடத்துக்கு வர, என் ஆசிர்வதிங்கப்பா, என் சபையை ஆசிர்வதிங்க, என் ஊழியக்கான ஆசிர்வதிங்க, என் சபையில் நிறைய ஜனங்க வரணும், புது ஆத்துமா வரணும். இப்படி ஜெபிச்சு வாங்க நேரம் நான் ஆத்துமா கிட்ட வந்துட்டேன் சொல்லி எப்படி தெரியும்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை சோசை. நான் ஜெபிச்சு வான, திடீர்னு என்ன அறியாம ஜெபம் நின்று பாட்டு வர ஆரம்பிக்கும். நாவு ஒன்று போதுமோ நாதா உம்மை வாழ்த்தவே, நீரில்லாத வாழ்விலே யாரை நானும் பாடுவேன். 1 கோடி பாடல் உமை பாடினாலும் என் ஆசை என்றும் தீராதையா. 1 கோடி பாடல் உமை பாடினாலும் என் ஆசை என்றும் தீராதையா. உயிர் போகும் போதும் உமை பாட வேண்டும், அதுவே ஆசையே. இந்த பாட்டு முடிஞ்சா இன்னொரு பாட்டு வரும். பாட்டா வந்தா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க?
ஆத்துமாக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு போயிட்டீங்களா? இல்ல. ஆனா நிறைய பேர் இந்த முழுசா அந்த அவருடைய பிரசன்னத்துல போய் ஜெபிச்சுட்டு முடிக்கணும். இத்தனை வருஷம் என்னத்தம்மா செஞ்சுக்கிங்க? அங்கிருந்து இது மட்டும் வந்து 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 10 வருஷமா வந்து எலும்பி போயிட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா கேட்டா நான் நல்லா ஜாம் பண்ணேன் சொன்னீங்க தானே? ஆனா எப்படி ஜாம் பண்ணீங்க? ½ an hour ஜாம் பண்ணீங்க, டெலிஃபோன் ஒன்று கான்செப்ட் பண்ணீங்க. ½ an hour ஜாம் பண்ணீங்க, புள்ள கறியை பாக அடுப்புல ஜாபம். ஆனா 2 hour ஜாம் பண்ணிப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல, நீங்க அதுக்குள்ளே தான் போய் வந்தீங்க. ஆனா இதுவரை இந்த இடத்துக்கு வரல. தொடர்ந்து நீ பாடிக்கொண்டு ஜெபிச்சு கொண்டு வரும் பொழுது உன்னை அறியாம ஜெபம் நின்றுவோம். உன் தேவைகளை மறப்பாய். கதிரவன் பாட்டு தெரியுமா? கதிரவன் வருமுன் கத்தரை காண கண்களும் விழித்திடுமே. மனம் குளிர என் மனம் பாட ஆயத்தமா கிடுதே. வசனம் தியானிக்கையில் உள்ளம் ஏங்குது. இந்த பாட்டெல்லாம் வந்து கொடுக்கும். இப்ப அடே பண பிரச்சனை ஜெபிப்பீங்களா? இல்ல. என்ன பண்ணணும்? அவரை பார்க்கணும். உங்களை பார்க்கணும்ப்பா. உம்மை நான் பார்க்கணும். உங்க சத்தம் கேட்கணும். நீங்க என்ன தொடணும். அதை நான் உணரணும். இந்த பாட்டு சீட்ல இந்த பாட்டு கேளுங்க. நான் ஏற்றின பாட்டு. இந்த பாட்டு பாடும்போது தேவ பிரசன்னம். இந்த பாட்டா வரும். புள்ளைய பத்தி மறந்துங்க, நாயை பத்தி மறந்துங்க, எல்லாத்தையும் பத்தி மறந்து பாட்டா வந்துச்சுன்னா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சில நேரம் ஆத்துமா கொகை முதல்ல பாச சொன்னா பாட்டு வந்தா சரின்னு. ஆனா நீங்களே பாட்டை இங்க படிச்சீங்க, படிச்சு முடிகிற நேரம் இன்னொருத்தான் ஜெபத்தில் வந்துருவீங்க. இல்ல, தானா பாட்டு வரும். உங்க வாழ்க்கையை கொண்டு வாங்க சகோதரி. உங்க வாழ்க்கையை இந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஆத்துமாக்கு வந்தோன்னா பரிசுத்தாவினை கட்டுப்படுத்தவங்களை. ஆனால் முழுமையாக பரிசுத்தாவினர் கட்டுப்படுத்த மாட்டார். இந்த இடத்துல உங்கள் பாவங்களை பற்றியும் தேவையில்லாத சிந்தனைகளும் உங்களுக்கு வராது. பாஸ்டர் நான் ஜெபிக்க போனா கெட்ட சிந்தனையா வருது, வேற என்ன வருது அப்படின்னு நீ என்ன செய்யணும்னா உன் மனதை கட்டுப்படுத்தி மறுபடியும் இங்க கொண்டு வந்து நீ ஜெபிக்கணும். வேற யோசனை வந்துச்சுன்னா இல்ல இன்னொருத்தரம் இல்ல என்னதான் அப்படி கொண்டு வந்து இதை தானு பிறகு வேற எந்த யோசனை வராது. அவரை நீ பாப்பாய், அவரோட மட்டும் இருப்பாய். ஆத்துமாவுக்கு வந்தோன்னு பாவ மன்னிப்பு கேட்க மாட்டாய். ஏன்னா ஆத்துமாவுக்கு வந்தோன்னு பாவ சுத்திகரிப்பு தானாய் உண்டாகும். ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல சுத்திகரிக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் சுத்திகரிக்கப்படுவீர்கள். ஆசாரியன் பலியிடுவான், ரத்தத்தை கொடுப்பான். அங்கு தூவம், ஒளி, அங்க தண்ணி தொட்டி, சுத்திகரிப்பு தான். அங்க பாவம் வராது. பாவத்தை நினைக்க மாட்டேங்க. நான் பாவிதான், நான் பூச்சி ஆண்டவரே, புழு ஆண்டவரே, தூசி ஆண்டவரே. நிறைய பேர் சொல்லலாம் நான் தூசி குப்பனை இதுக்குள்ள இருக்காது, வெளியே போயிரு. அவர் கழுவிட்டா. ஆமென். ஓ, நிறைய பேர் இருக்கான். இந்த பாட்டெல்லாம் வந்து இப்ப முடிச்சோன்னு ஜெபம் முடிச்சிட்டு ஆமென் இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாயே, இதுக்கு வந்துரு, இதுக்குள்ள வந்துரு. இதுக்குள்ள வந்தா உன் முகம் பிரகாசிக்கும். நீ ஆவியில நடப்பாய், நீ ஆவிக்குரிய நடப்பாய். ஆவிக்குரிய விதத்தில் பேசுவாங்க, ஆவியில இருப்பாங்க. மாமிசம் துதிக்காது, ஆத்துமா துதிக்கும். இப்ப இங்க வந்தோன்னா யாரு சத்தம் கேட்கும்? அங்க சாத்தாண்ட சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்தோன்னா யாரு சத்தம் கேட்கும்? ஆவியானவர் சத்தமும் கேட்கும், சாத்தான் சத்தமும் கேட்கும். எனவே தான் சில நேரம் மிஸ் ஆகுது, சில நேரம் சரி வருது. ஆனா கிறிஸ்தவனுக்கு ஒரு நாளும் மிஸ் ஆகக்கூடாது.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேணும். அப்ப அவங்க ஆவிக்குரியவங்களாக்க வேண்டும். நீ ஆவிக்குரியனாக்க வேணும். கடைசியா நீங்க இந்த இடத்துக்கு வந்து பாடிக்கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பகுதிக்கு வருவீங்க. இந்த பகுதிக்கு வந்தன்னா உங்களை அறியாம பாட்டு நின்றோம். ஆவியில ஜபம் வராது, ஆவியில பாட்டு வராது. ஆவியில யாருக்கா? ஆவியானவர் இருக்கா. இனி நான் ஜபிக்க மாட்டேன், நான் பாட மாட்டேன். ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு எனக்கிட்ட ஜெபிப்பார். இப்ப அவர் பாடுவார். இதுக்கு பேர் தான் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியில பாடுங்க. நான் கருத்துல பாடினேன், இப்பதான் ஆவியில பாடுறோம். இங்க வந்தோன்னு பரிசுத்தாவின் எனக்குள்ள இருந்து பாடுவா. இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். இதுவரை ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க ஆவியில பாடினீங்களா? சிந்திக்க வேண்டாம். நான் உங்களுக்கு குற்றப்படுத்தல. என் வாழ்க்கை திருந்தி 10 வருஷம் 50 வருஷம் இல்ல, நான் கற்றுக்கொண்டதை சொல்லிக் கொடுக்கிறேன். இங்க வந்தோன்னதான் நான் திடீர்னு ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை பாருப்பா, ராத்திரி ஜெபிக்கிறேன். எனக்கே தெரியா, காலைல யோசிக்கணும் அந்த குடும்பத்தை ஜெபிச்சனே, ஃபோன் அடிச்சு கேளப்பா என்ன பிரச்சனை அந்த வீட்டில்னு. ஏன்னா நான் விசுவாசிக்கு கால் பண்ணதில்லை. இங்கன்னா பாஸ்ட்டை கால் பண்ணாட்டி இங்கே சேர்ச்சிக்க வர மாட்டேங்க. அங்கே அப்படி இல்லை. என் டெலிஃபோன் நம்பர் ஒரு விசுவாசிக்கு இது கூட தெரியாது. நம்புவீங்களா? என் லீடர்ஸ் மட்டும்தான். என்னடா பிரச்சனை? என்ன நேத்து உங்க வீட்டுல பிரச்சனையா? ராத்திரி 11:30க்கு அதுக்குள்ள இவனோ பாஸ்டருக்கு போட்டு கொடுத்துட்டானா? இல்ல இல்ல இல்ல, அவர் ஜெபிக்க நேரம் விளங்குச்சு. இந்த ஊழியத்துக்கு வரவா வேணாமா? நான் ஜெபிச்சு சொல்லுவேன் தானே. அது அங்க ஜெபிச்சு இல்லை, இங்க வந்த பிறகு மைண்ட்ல என்ன வருது? போகலான்னு வந்துச்சுன்னா இது ஆவியில வருது. ஸ்பான்சர் ஆப்பிள் ஜூஸ்ல போட்டு எடுத்தா ஆப்பிள் ஜூஸ். எனக்கு மனசுல வர்றதுலாம் இப்ப ஆவியில வருது. ஏன்னா நான் இப்ப இருக்க இதுல ஆவியில. அப்ப நான் இந்த இடத்துக்கு வந்தோன்னே இந்த பிசினஸ் செய்யட்டா, இதை செய், அதை செய்யாத, ஊழியத்தில் இப்படி பாரு, இந்த சபையில் இந்த பிரச்சனைக்கு தானே இந்த பிரச்சனை இது இப்படி செய். என்ன பாஸ்டர் நீங்க வந்து பேசுறதெல்லாம் சரியாச்சு, நம்ம இங்க இருக்குன்னு மேட்டர் வருது இல்ல, இதுக்குள்ள தானே வந்தோம். நாங்க இங்க வந்துட்டு தானே போவோம். காலையில விடிய 4 மணில இருந்து இதுக்குள்ள இருக்கும் இல்ல. இங்க இருந்துட்டு போக நேரம் என்ன நீ என்ன தப்பு பண்ற மாதிரி விளங்குது. என்ன பாஸ்டர்? ஆமா விளங்குது. இது இப்படி இந்த ஊழியத்தில் இதை கொஞ்சம் நிப்பாட்டணும், இதை நிப்பாட்டு, இதை இப்ப செய். நான் சொன்னதான் சரி. ஸ்ரீலங்கால நான் தான் சாமன், நான் தான் போர்டுக்கு தலைவன், நான் தான் மெம்பர், நான் தான் செக்ரட்டரி, நான் தான் ட்ரெஷரர். எனக்குச்சா உங்க சர்ச்சில் தான் எல்லாம் இருக்கும். வந்து பாங்க, போர்ட் மீட்டிங் வச்சே வருஷ கணக்கு வச்ச மாதிரி மின் செலுத்தி எழுதி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் சரியா இல்லையா? என்னதான் சபையில பாஸ்டருக்கு ஆண்டவர்னு வெளிப்படுத்துவாராம், அதை போர்டு கொண்டு பாஸ்டர் கொடுக்கணுமா, கொடுத்த உடனே விசுவாச மெம்பர்கள்லாம் சேர்ந்து செய்யலான்னு அனுமதிக்கணுமா. அப்ப யோசிங்க, பாஸ்டருக்கு யார் கொடுத்தா? ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்தது யார் அனுமதிக்க போறாங்க? போர்டு மெம்பரா? போர்டு இருக்கேன்னா ஆண்டவர் ஊழியக்கானுக்கு என்னத்துக்கு கொடுத்தாரோ அதை போர்டுக்கு சொல்லுங்க. போர்டு அதை இணைந்து செய்வதுக்கு தான், சப்போர்ட் பண்ணதான். அதுல ஏன் இக்கண்ணா உக்கண்ணா எல்லாம் இல்லை.
இல்லைங்க சார், இந்த காசு சர்ச்சில் அக்கௌண்ட்ல 2 லட்சம் எடுத்து அந்த சர்ச்சை கொடு. ஏன் பாஸ்டர்? கூடுனா கொடு, அவ்வளவுதான். நீ யாரு? நீ அக்கௌண்ட்னா வரவு வை செலவு வை, நீ அதுக்கு தான் இருக்கா. ஆமே, கணக்கு எழுதுதான் அக்கௌண்டன்ட். அது கணக்கு கேட்க முடியாது. அக்கௌண்டனுக்கு வந்துச்சு போனது அக்கௌண்ட் கார்டு தான். செக்ரட்டரி நடந்தது எழுது, மெம்பர் எல்லாம் சேர்ந்து ஊழியத்தை செய், சபை வளரும். ஆமே, அடிச்சான அங்க லட்சுமின்னு. இதான் சரி, இதான் சரி. இப்படி சபைகள் வரணும். ஊழியக்காரன் எடுத்து கர்த்தர் பேசாருன்னு சபை அறிய மட்டும் சபை வளராது, அறிய வேண்டும். அதுதான் தெளிவு. அதுல ஒரு கேள்வி இல்லை. என் சர்ச்சில் ஒரு நாள் சொன்ன எல்லாம் பேசி ஏதாவது தீர்மானம் இந்த பில்டிங் ஃபண்டை பத்தி. போயிட்டு வாங்க, 7 காரணங்கள் எடுத்து வச்சான். அப்ப போர்டு இல்லை, அந்த போர்டுக்கு இல்லை லீடர்ஸ் மீட்டிங் கொண்டு வச்சு நாங்க பில்டிங் ஃபண்டுக்கு இது செய்யலாம், இது செய்யலாம், இது செய்யலாம், இது செய்யலாம். நான் வந்தேன், என்ன செய்யலாம்? இல்ல அது செய்யலாம். சுவனேக அடிச்சடிக்கலாம், இல்ல அது வேணாம், இது வேணாம், இது வேணாம், எல்லாம் பாஸ்ட் இவ்வளவு நேரம் இது எல்லாம் வேணாம் சொல்லுங்க. 7 ஒன்னும் வேணாம். எல்லாம் உங்க மாதிரி பார்த்து என்ன இவ்வளவு சொன்னோம் வேணாம் சொல்லாது. அப்ப என்னத்துக்கு நாங்க இருந்தோம்? ஆசர் ஒன்னும் செய்வாது. ஏன்னா நான் ஆவியில் இருக்கவேன், ஆவிக்குரியவன். கடைசி என்ன செய்ய? சரி, பில்டிங் ஃபண்டுக்கு டிக்கெட் அடிக்கணுமா, அடிங்க. ஆனா அதுக்கு பொறுப்பு நீங்க எல்லாரும். அடிச்சாங்க 1000கணக்கு டிக்கெட். நீங்க நான் 10 புஸ்தகம், நான் உங்களுக்கு 10 புஸ்தகம், நான் உங்களுக்கு 10 புஸ்தகம், உங்களுக்கு 10 புஸ்தகம், எல்லாம் 10 புஸ்தகம், 50 அப்படி எல்லாம் டிக்கெட், ஒவ்வொரு டிக்கெட் வீங்க. எல்லாரும் வித்தாங்க வித்தாங்க வித்தாங்க, எடுத்து எடுத்து வித்தாங்க. வித்தவெல்லாம் வீட்டுக்கு செலவு செஞ்சுட்டான் பணத்தை. கேட்கிற நேரம் கொடுத்துக்கொள்ள இல்லாது சபைக்கு போனா கேட்பான் சொல்லி சபையில 300 விசுவாசி போனாங்க. போர்டு நிப்பாட்டினேன், மெம்பர்ஸை கூப்பிட்டேன், 300 இங்க வரணும், ஒத்தனும் பேசக்கூடாது. இன்றைக்கு வச்ச சட்டம். ஆமா, சும்மா வந்த ஊழியத்துக்கு இல்ல, அவர் அழைத்தார். நீங்க பாஸ்டராங்க, நான் உங்க இடத்துல பிசினஸ் செய்வேன். நான் செய்யற பிசினஸ் நீங்க செய்ய மாட்டீங்க. மில்லியன் கணக்கு சம்பாதிச்சு நான் சர்ச்சுக்கு கொட்டுவேன். அதுதான் சர்ச்சுக்கு நான் செய்றேன். சர்ச்சில் 3 கோடி, அதுல 2 கோடி ஏன் பணம் லைவா போய் கொண்டுக்கு சொல்லுங்க. நான் சம்பாதிச்சு கொடுத்தது. அவ்வளவுதான். சபை தெரியணும். சபை தலைவர் எங்க இருக்கான், நாம எங்க இருக்கோம். ஆனா ஒண்ணு இருக்கு, இங்க இருந்து வாரதை எல்லாரும் ஏத்துக்குறாங்க. எப்பனா எல்லாரும் இங்க இல்லாம இங்க இல்லாம இங்க இருந்தா அப்பதான் எல்லாம் ஒரே ஆவி. காங்களை தட்டி தேவனை மேம்படுத்துக. அதுதான் ஒரே ஆவி, அதுதான் ஒரே மனசு, ஒரே சிந்தனை. எல்லாரும் ஆவிக்குரியவங்கள இருந்தா பிரச்சனை வராது. எல்லாரும் ஆவிக்குரியவங்கள பிரச்சனை வராது. இப்ப இந்த இடத்துல வந்தோன்னா ஜெபம் வருமா சொல்லுங்க? பாட்டு வருமா? இல்ல, அமைதி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. நீ அமருது. இப்ப அங்க இருக்க நேரம் அவருடைய பிரசன்னம். மோசே அமைதி. அங்க வேலை முடிச்சுட்டா, ஆசை வெளிப்புறத்துல ஆடெல்லாம் எடுத்துட்டியா, உள்ள எடுத்து வெட்டி கழுவி எல்லாம் குடல் எல்லாம் போட்டியா, தூபெல்லாம் காட்டிட்டியா? இப்ப சைலன்ஸ், சத்தம் முடியாது. நான் உள்ள போறேன், உள்ள அமைதி, நான் பேசாத. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இப்ப சில நாங்க சர்ச்சில் பாட்டு படி அப்படின்னு பேசாம அப்படி இருக்கோம். நாங்களா வேணும்னு அமைச்சு கொள்ளுமே தவிர அது ஆவியில வரல. ஆமே, இந்த இசை வாசிக்கவங்க எல்லாம் ஆஃப் முதல்ல வந்து ஜெபம் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லுமே. அப்ப அவங்க எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஆவியில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப விசவாசிக்கிறவனும் மாமிசத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அவங்களும் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிச்சி இப்ப மாமிசத்துல வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போவாங்க ஜெபத்தை.
அப்ப இவங்களுக்கு முடியுமா இவங்களை ஆவியில வழி நடத்த? இல்ல. சவுண்ட் ஆபரேட்டர் 45 மினிட்ஸ்க்கு முதல்ல வந்து சவுண்ட்ல உட்காந்துக்கணும், அதுல ஜபத்துல உட்காணும், மிக்சரை பிடிச்சி ஜெபிக்கணும், டிராமகளை உட்காந்து ஜெபிக்கணும். பயிற்சி அல்ல முக்கியம், முதலாவதோட பிரசன்னம். நீங்க எப்படி இவங்களை மனசொடைஞ்சு வந்தவங்களை மாமிசத்தில் இருக்கவங்களை ஆவிக்குள்ள கொண்டு போவீங்க? முடியாது. அசரிங் செய்கிறவங்க எல்லாம் முதல்ல வந்து ஜெபிக்கணும். காணிக்க எடுக்கவன் காணிக்க பேக்கை வச்சு ஜெபிக்கணும். நம்ம சர்ச்சில் காணிக்க எடுக்கிறது யாரு தெரியுமா? முதல் நாள் நீ எடு, அடுத்த நாள் நீ எடு, அதுக்கு அடுத்த நாள் 10 நாள் எடுத்து எவன்ட காணிக்க கூடையோ நீ காணிக்க எடு. ஏன்னா நீ நல்லா ஜாம் பண்ணி காணிக்க எடுக்க, அதுதான் விசுவாசி நல்லா போடுறான். ஆமே எல்லாம் ஆவிலங்க. ஆவிக்குள்ளாக்கணும். காணிக்க எடுக்க கலந்து டாய்லெட் கழுவு கலந்து எல்லாரும் ஆவிலங்க. இதே பகலோகமா இருக்கும். ஆமே இது ஒரு பகலோகம். இந்த சர்ச்சில் கொஞ்சம் பேர் ஆவில இருக்குது. அதெல்லாம் ரைட் கவனிங்க. நம்ம முடிக்க இந்த ஆவியின் வட்டத்துக்கு வந்த பின்பு நான் ஒன்னும் சொல்லல, அவர் என்னை நிரப்புறார். தேவ பிரசனம் என்னை நிரப்பது. இப்ப தேவ பிரசனம் என்னை நிரப்பது. தம்பி கொஞ்சம் வாங்க, இந்த சாகத்துக்கு இப்ப நான் இங்க வந்து ஜெபம் பண்ணேன். அப்ப இதுதான் என்னுடைய ஆவி. இந்த ஆவியில யார் உட்காந்துக்கா? ஆவியானவர். நான் இங்க வாங்க ஜெபம் பண்ணி வந்து ஆத்துமால இருந்து இப்ப நான் ஆவிக்கு வந்துட்டேன். ஆவியில வந்து நான் அமைதி ஆயிட்டேன். பரிசுத்தாவின் இப்ப என்னோடு செய்வார். இப்ப நான் துதிக்க போறேன். எப்படி? ஆவியோடு. நான் இல்லை, அவர் பாட போறார், அவர் துதிக்க போறார். இந்த சர்ச்சில் நீங்க பாட்டு படிச்சா இந்த சிவிலிக்கு மேல கூட இந்த பாட்டு போகாது. நீங்க பாட்டு படிச்சா இந்த பாட்டு எங்க போகாது? சிவிலிங்க்கு மேல கூட போகாது. ஆனா ஆவியானவர் பாட்டு படிச்சா, நீங்க அவரோடு பாட்டு படிச்சா அது பரலோகத்துக்கே போகும். ஆமே உங்க துதி கொஞ்சம் தான் போகுது, அது அங்க போகணும். இப்ப நான் ஆவியானவர்கிட்ட வந்துட்டேன். இந்த வசனத்தை பத்தி வாசிங்க. சங்கீதம் 42:7. இறைச்சலா எது கூப்பிடுது? ஆழத்தை ஆழம். ஆழம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜாலத்தில். அந்த ஆழத்தில் இருக்கவர், அந்த ஆழம் என் ஆவிய கூப்பிடுது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஆவியானவர் ஆவியை கூப்பிடுகிறார். வால்டர் வா. வால்டர் என்றால் சரீரம் அல்ல. சரீரம் சாகும், ஆனால் வால்டர் ராஜமனை சாக மாட்டார். நான் ஆவி, ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. இப்ப நான் ஆவியோடு சேர்றேன், அவர் என்னை கூப்பிடுகிறார். தொடர்ந்து போத எல்லாம் என் மேல் புகண்டு போகிறது. அவருடைய அலைகள் எல்லாம் புகண்டு போகிறது. அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு அவர் ஜெபிக்கிறார். இப்ப என் ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. இப்ப என் பாட்டு பரலோகத்துக்கு போகுது. இப்ப நான் ஆவியில ஜெபிக்கிறேன். முதல்ல நான் கருத்தோடு ஜெபித்தேன், இப்ப நான் ஆவியில ஜெபிக்கிறேன். ஆமென். இப்ப நானும் பரிசுத்தாவினும் சேர்ந்துருவோம். கிளம்பு தம்பி. எபிரேயர்
கடைசி வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12-13. இப்ப கவனிங்க, Hebrew chapter 2 verse 12 and 13. இப்ப நானும் ஆவியானும் சேர்ந்துட்டோம். நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. நீ வேறு நான் வேறல்ல. எபிரேயர் 2:12 வாசிங்க. ஒருவராமே. கிடைச்சா பத சதம் வாசிங்க. எபிரேயர் 2:12-13. உமது நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து, கவனிங்க, சபையில் நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று. இப்ப யார் இதை சொன்னான்னு எனக்கு சொல்லணுமா? இந்த வசனத்தை யாருக்கு குறித்து சொல்லப்பட்ட மகப்படி வாசிங்க. சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த இவங்க பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்காங்க. யாரை பத்தி சொல்லப்பட்டது? இயேசுவை பத்தி. இதோ மகப்படிப்பாங்க. இப்ப உம் நாமத்தை சகோதரன் அண்ணா யாரு? சீசகர், அவருடைய பிள்ளைகள் அறிவித்தார் இல்லையா? அறிவித்து அதுக்கு பிறகு சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். அப்ப இயேசு இருக்கிற காலத்துல சபை இருந்துச்சா? இருக்கு இல்லையா? இல்ல. இயேசு மரித்து உயிர்த்தது பின்பு பேதுரு உன் மூலம் சபை கட்டுன்னு சொன்னா தானே, ஆவியான வந்து தானே. இப்ப இயேசு சபை நடுவில் பாடுனாரா? இல்ல. துதித்து பாடினாரா? இல்ல. அப்ப பைபிள் சொல்லுது இயேசு இப்ப சபை நடுவில் துதித்து பாடுறான். அப்படின்னு எப்படின்னா, நான் ஆவிக்குள்ள வந்தோன்ன அவர் எனக்கூட இருந்து இப்ப பாடிக்கொண்டிருக்கார். ஆமென். விளங்குச்சு? ஹல்லேலூயா. தட்டுனா நல்லா தட்டுங்க. ஒரு ஆள் தட்டுனா எல்லாம் தட்டிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபராதானா. அப்ப ஆவியான இப்ப அவர் எனக்கு கூட பாடுறார். ஆமென். இப்ப நான் 45 நிமிஷத்துக்கு முத பாடினது நான், இப்ப பாடுவது அவர். அப்ப 7-8 மணிக்கு praise and worshipனா 7:15க்கு பாட ஆரம்பிக்கணும். அது மாமிசத்துல. அப்ப இப்பதான் ஆவில ஸ்டார்ட் ஆகும். ஆமென். கவனிங்க, இது எப்படி நடந்தது? நமது மாமிச சரீரம் இப்ப அதுக்குள்ள காவியில நான் மகா பரிசு ஸ்தலத்தை கொண்டு வரேன். எமது சரீரம் இப்ப உண்மையிலே தேவனுடைய ஆலயமயமாகுது. ஆமென். இப்ப நான் ஆவியில இருக்கேன். காலைல எழும்பி போறேன். இப்ப நான் யாரு? ஆவியில இருக்கேன். வேலை செய்யறேன், டயர்ட் ஆகுது. இப்ப நான் அடுத்த நாள் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு 45 நிமிஷம் இன்னும் தேவையில்லை. நான் சீக்கிரம் போயிடுவேன். அடுத்த நாள் இன்னும் சீக்கிரம், அடுத்த நாள் இன்னும் சீக்கிரம், அடுத்த நாள் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த பாட்டு வந்து அடுத்தது நேராவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு வந்துட்டோம். இந்த சபையில பலர் இந்த இடத்துக்கு வராமலே உங்க ஜெபத்தை நிப்பாட்டிட்டீங்க. ஆமென். இங்க வந்துட்டீங்க, உங்களை பிடிக்கவே முடியாது. ஆமென். நிறைய பேர் எப்பவுமே பிளான் பண்றாங்க, இன்னைக்கு ராத்திரியே ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஆமென். இன்னைக்கு ராத்திரி லேட் ஆயிடு பாஸ்டர், சண்டே நாளைக்கு இல்லை மண்டே செய்கிறேன். நீ மண்டே செஞ்சா கொண்ட போயிடும். ராத்திரியே ஸ்டார்ட் பண்ணு. சில வேலை இன்றைக்கு முடியாம நீ ஆத்துமாலே தூங்கிட்டா பரவாயில்ல, அடுத்த நாள் ட்ரை பண்ணி இங்க வந்துடலாம். ஆமே. நான் 89 கிலோ இருந்தேன். எனக்கு ஓட முடியாது. டாக்டர் சொன்னா ஓடக்கூடாது, ஏன்னா இந்த முட்டி உடைச்சிருந்தனாலும். அப்போ நான் எல்லாம் செஞ்சு 89 கிலோ ஒரு மாசத்துக்கு முதல்ல.
நான் இங்கே நடந்தேன், நடக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சமாக. ஒரு நாளில் முடிச்சு ஐயோ கொஞ்சத்தோட பிடிச்சி காகெடுத்து வந்துட்டேன். 2ஆம் நாள் நடந்தேன். இப்போ நடந்தேன் நடந்தேன் நடந்தேன். இப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓடுனேன். நம்புங்களா? ஒரு நாளைக்கு 14 நாளில் 89 கிலோ இருந்தேன்னா 73 மாறிட்டேன். இப்போ என் கிலோ 73. ஸ்டார்ட் கஷ்டம். இப்போ ஓடுறது சொல்றது எனக்கு சிம்பிள். நான் என் மகனோடையும் ஓடுவேன். ஏன்னா எனக்கு இப்ப லேசு. முந்தி வீட்டில் படியேறினாலே, ஆனா ஏறி இப்ப எனக்கு முடியும். நீ ஆவிக்குள்ள வந்தா முடிச்சுக்கணும். ஆமே. ஒரு பாட்டு ஒன்று படிச்சு முடிச்சோமா? எல்லாம் எழுந்திருந்து. ஆமே. யார் அடிக்கக்கூடியவங்க மியூசிக் அடிச்சுக்கலாமே. தெரிஞ்சவங்க அடிச்சுங்க, இல்லை நானும் சேர்ந்து அடிச்சுக்கேன். ஆமே. ஒரு பாஸ்டர் கேட்டாங்க, உங்களுக்கு நல்ல ஆர்கன் போட தெரியுமானே? நான் சொன்னேன் ஆமாம் போடுவேன். கையில் கொடுத்து அப்படி கீழே போடுவேன். ஆமேன். எஸ். தம்பி இங்கே தம்பி இருந்தா நல்ல பர்சன் கேட்டியா? இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு சர்வீஸ்? 10:30. 10:30 தானே? 8:15. 8:15 அப்படின்னா எத்தனை மணிக்கு வரணும்? 7:30 வந்து ஜெபிக்கணும். சரி. ஹல்லேலூயா. ஓ ஷபாகா தானே. ஏன்னா அவர் மாமிசத்தினால போட்டாங்க F மைனர். எல்லாம் சேர்ந்து ஆமே. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வர விருப்பப்படுங்க. ஆமே. ஹல்லேலூயா. நீங்க ஆவியில வந்துட்டீங்கன்னா நீங்க எதை செஞ்சாலும் வெற்றி தான். ஆமே. வெள்ளம் போல சாத்தனம் வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடிப்பாரு. உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். நீங்க ஆவியில நடப்பீங்க, ஆவிக்குறையில இருப்பீங்க. ஆவியின் சிந்தனை இருக்கும். மாமிசத்தின் சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவன், சமாதானம். அது வெற்றி, உயிருள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. ராஜா உம்மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ஃபாதர் பக்மஸ் எப்படிதான் எழுதினாங்க அந்த பாட்டை? இந்த பாட்டு எழுதியது எந்த நாட்டில் வச்சு தெரியுமா? இந்த ராஜாவும் எந்த நாடு தெரியுமா? மலேசியாவில் வச்சு. இப்போல பாச மேனண்ட சர்ச்சில் அவ பாடினாங்க எப்படிதம்மா? ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இந்த உலகை மறந்திருப்பே, உம்மையே நினைத்திருப்பே. இவ்வளவு அழகானது. அதான் ஃபர்ஸ்ட் வேர்ஸ். இந்த உலகை மறந்திருப்பே, உம்மையே நினைத்திருப்பே, ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. பாடல் குழு வாங்க, எல்லா பாடல் குழு, பாடல் குழுவினர் வந்து பாடுங்க. ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இந்த உலகை மறந்திருப்பே. சொல்லுங்க, பாடுங்க, பாட தேவ பிரசன்னத்தில் வருவீர்கள். ஏன் சர்ச்சில் பிரசன்னத்துக்கு முதல் பாட்டு வைக்காங்க? உங்கள் ஆவியில கொண்டு வர. ஓ ஓ ஷபராதான மரியாதே இருப்பே, என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உயர்த்தி ஆவிக்குள்ள வந்து சீக்கிரமாக வாய் திறந்து அங்கிங்க பார்க்க கூடாது. நீங்க வேற எங்கேயும் பார்க்க கூடாது. யோசனை வரக்கூடாது. கைகள்
அசைத்து உடலை அசைத்து ஆவியில பாடுங்க. ஆராதனை. எல்லாரும் ஆவியில வேற எதையும் யோசிக்க கூடாது, வேற எதையும் பார்க்க கூடாது. நீங்க இப்ப ஆத்துமால இருக்கீங்க, மாமிசத்துக்குள் வர போறீங்க. அப்பா அப்பா உங்களுக்கு சபையில எப்படி ஆவில இருப்பது? ஆராதனை. எல்லா ஆவில எல்லா கைகளை அசைத்து பக்கத்துல யாரையும் பார்க்க கூடாது. ஏன்னா அதுதான் ஆவி, அது ஆத்துமா. அவரே பார்த்து பாடுவது, துக்கங்களை மறப்பது, வேதனைகளை மறப்பது, துயரத்தை மறப்பது. எங்கும் நிறைந்த ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, நீங்க எங்கும் இருக்கிறேன். யாராவது உங்களுக்கு பிரச்சனை படுத்து நினைச்சா, ஐயோ எனக்கு இப்ப பிரச்சனை படுத்துன்னு சொல்ல மாட்டீங்க, அந்த ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஆராதனை வந்தீங்க, அவர் எங்கும் இருக்கார், அதை பாப்பா. யாராவது உங்களுக்கு தப்பா பேசுனா நீங்க ஜெபிப்பீங்க. மாமிசத்துல இருந்தா ஆத்துமாக்கு வந்தா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் நீதி செய்கிறவர், அவரை பாடுவீங்க. ஆராதனை. கரங்களை அசைத்து ஆவிலே மற்றவர்களை யோசிக்க வேணாம். ஆராதனை. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கு. ஓ ராஜா சாந்தால பாபா ரியாந்தே. ஓ சக்கராதால பாஷாந்தி கராதானா மாமா. ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்கள் ஆராதனை என்று. உங்கள் அறியாமல் பாடல் வரும். நீங்கள் மெய் மறந்து தேவனை பார்ப்பீர்கள், தேவ பிரசன்னத்தை பார்ப்பீர்கள், தேவனை வல்லமை இறங்கி கொண்டிருக்கும். சொல்லுவோம், ராஜா மாளிகையில், ராஜா மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே. நீங்கள் ராஜா மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே. இந்த உலகை மறந்திருப்பே. உங்களே நினைப்பா. ஓ ஷாபாபாரியாந்தே. உலகை மறந்திருப்பே. உண்மையே நினைத்து. சொல்லுங்க, இந்த உலகை மறந்திருப்பேன். உலகை மறந்திருப்பேன். உண்மையே நினைத்திருப்பேன். உண்மையே நினைத்திருப்பேன். இந்த உலகை மறந்திருப்பேன். சொல்லுவோம், இந்த உலகை உண்மையே நினைத்திருப்பேன். இந்த உலகை மறந்திருப்பேன். எல்லாம் சொல்லுவோம், இந்த உலகை மறந்திருப்பேன். உம்மையே நினைத்திருப்பேன். ஆராதனை. 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 சொல்லுமா அப்பா அப்பா. உங்களுக்கு உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே.
உமக்கே ஆராதனை, உமக்கே சகல துதி கன மகிமையும் நாமத்தே மகிமைப்படுத்த. Thank you, Lord. Thank you. Thank you, Lord. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னேன். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆவியானோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது எத்தனை பாக்கியம் ஆண்டவரே, எத்தனை பாக்கியம். நீ சொன்னீர் அல்லவா, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன். எங்களை ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். ஆனால் எந்த ஸ்தானத்தில் என்பது